திருமகள் தேடி வந்தால் விறுவிறுப்பான குடும்பத்தொடர் பகுதி 1. சீக்கிரமாக எல்லாரும் வண்டியில் ஏறுங்க, பஸ் புறப்பட போகுது. கண்டக்டர் விசிலடிப்பதற்கு முன்பே பரிமளம் தனது குடும்பத்தோடு பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் நகரத்திலிருந்து அந்த ஊருக்கு செல்லும். ஒரு நாளைக்கு 2 முறை அந்த பஸ் நகரத்திலிருந்து குறிப்பிட்ட மலை கிராமத்தை நோக்கி சென்று மீண்டும் அங்கிருக்கும் பயணிகளை ஏற்றி கொண்டு வந்து நகரத்தில் விட்டுவிடும். காலை 9 மணிக்கு ஒரு தடவையும் மாலை 6 மணிக்கு ஒரு தடவையும் இந்த பேருந்து அந்த கிராமத்திற்கு செல்லும். அந்த மலை கிராமத்தை ஒட்டினார் போல பரிமளத்தின் கணவன் வீட்டு குலதெய்வ கோவில் ஒன்று இருந்தது. கோவிலுக்கு பெரும்பாலும் இங்கிருந்தே நடந்து செல்வது வழக்கம். அப்படி செல்லும் பொழுது குறைந்தபட்சம் 2 மணி நேரத்திற்கு மேலாகிவிடும். குலதெய்வ கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பே கால் கடுத்துவிடும். பஸ் இல்லாவிட்டால் இங்கிருந்து சில சமயங்களில் ஷேர் ஆட்டோ ஏற்பாடு செய்து போக வேண்டியிருக்கும். அப்படி ஏற்பாடு செய்து கொண்ட ஷேர் ஆட்டோ அங்கே கோவிலில் காத்திருக்காமல் அவசரமாக கிளம்பிவிடுவார்கள். மறுபடியும் வேறொரு ஷேர் ஆட்டோவை நாம் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். நல்ல வேளையாக இன்று பரிமளத்திற்கு பஸ் கிடைத்து விட்டது. பரிமளம் தனது மருமகள் மற்றும் 2 பேர குழந்தைகளுடன் வந்திருக்கிறாள். மருமகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இந்த பஸ் பயணம் என்பது முற்றிலும் புதியது. ஏனென்றால் இதற்கு முன்னர் அவர்கள் தங்கள் ஊரிலிருந்து காரிலோ அல்லது வேனையோ புக் செய்து கொண்டுதான் வருவார்கள். ஆனால் இப்போது 2 பேருந்துகள் மாறி வர வேண்டியதாயிற்று. இத்தனை நிலைக்கும் காரணம் பரிமளம் பெற்ற மகன் சிவாதான். பரிமளம் தனது மருமகள் ஆனந்தியை பரிதாபமாக பார்த்தாள். ஆனந்தி ஒரு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு மற்றொரு குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு எங்கோ வெளியில் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். பேருந்து மெல்ல புறப்பட தயாராகி கிட்டத்தட்ட வழியில் உள்ள 2-3 கிராமத்து ஆட்களையும் கடந்து கோயிலை கடந்து இருக்கும் 2 கிராமத்து ஆட்களையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. சிறு நகரத்திலிருந்து வெளியே வந்து ஆற்றங்கரை மீது இருந்த பாலத்தில் ஏறிய பேருந்து மெல்ல கிளை சாலையை பிடித்து ஆடியபடி செல்ல ஆரம்பித்தது. பரிமளத்தின் நினைவு பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. பரிமளம் 25 வயது இருக்கும் பொழுது தனது கணவனுடன் முதல் முறையாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறாள். அப்போது அவளது மகன் சிவக்குமார் 3 வயது சிறுவனாக அப்பாவின் தோளிலும் பரிமளத்தின் இடுப்பிலும் சில நேரங்களில் நடந்தும் வந்தது அவளுக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த ஆண்டு அவனது காதுகுத்தல் நிகழ்ச்சியை இதே குலதெய்வ அம்மன் கோவிலில் வைத்துத்தான் செய்தாள். அப்போது பரிமளத்தின் அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தார்கள். அண்ணன் கணேசமூர்த்தியின் மடியில் வைத்துதான் தனது மகன் சிவக்குமாருக்கு காது குத்தினாள் பரிமளம். பரிமளத்தின் அண்ணனுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் வரை குழந்தை இல்லை. பரிமளத்துக்கு திருமணமாகி சிவக்குமார் பிறந்து 4 வருடங்கள் கழித்துதான் அண்ணனுக்கு குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை. அந்த குழந்தை ஆனந்திதான் இப்போது இவளது மருமகள். பரிமளத்தின் கணவர் சிவலிங்கம் பெரிய பேக்கரியுடன் சேர்ந்த ஸ்வீட் ஸ்டால் வைத்திருந்தார். அப்போது கடையில் வேலை செய்யும் ஆட்கள் உட்பட பல முறை கோவிலுக்கு ஒரு வேனை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு முறை பக்கத்து ஊரில் புதிதாக ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிப்பதற்காக இடம் பார்த்துவிட்டு வரும் வழியில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் அண்ணனும் கணவனும் ஒரே நேரத்தில் அகால மரணமடைந்து பலியான சோக நிகழ்ச்சியும் பரிமளத்துக்கு தான் நடந்தது. அதன் பிறகு பரிமளத்தின் அன்னை வேதவல்லி தனது மகள் ஆனந்தியை அழைத்து கொண்டு அவளது தாய் வீட்டிற்கே போய்விட்டாள். பரிமளம் தனது அண்ணன் நினைவாக அடிக்கடி சென்று அண்ணன் மகள் ஆனந்தியை பார்த்துவிட்டு வருவது வழக்கம். அண்ணி வேதவல்லி தனது மகளை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்று தடுமாறிய சூழலில் பரிமளம் தனது அண்ணன் மகளை தனது வீட்டுக்கே அழைத்து வந்து படிக்க வைத்தாள். மகள் போல வளர்த்து கல்லூரி வரை அனுப்பினாள். ஆனந்தி கல்லூரி படிப்பை தொலைதூர கல்வியாக படிக்கிறேன் என்று கூறி வீட்டிலிருந்தே படித்தாள். அத்தைக்கு உதவியாக கடையிலும் வீட்டிலும் வேலை செய்தாள். தனது கணவர் சிவலிங்கம் மறைவிற்கு பிறகு நம்பிக்கையான ஒரு சில வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு பரிமளம் இப்போதும் ஸ்வீட் ஸ்டால் நடத்தி வருகிறாள். இத்தனைக்கும் பரிமளத்திற்கு ஸ்வீட் ஸ்டால் பற்றியோ ஸ்வீட் செய்யும் முறை பற்றியோ எதுவுமே தெரியாது. இருந்தாலும் கூட அவள் 10 முதல் 15 பேர்களுக்கு வேலை கொடுத்து கடையை திறம்பட நடத்தி வந்தாள். மகன் தலையெடுத்ததற்கு பிறகு கடையை மொத்தமாக மகனிடமே ஒப்படைத்துவிட்டு வீட்டோடு இருந்து விட்டாள். அதற்கு காரணமும் இருந்தது. வேறொன்றுமில்லை. பரிமளம் தனது அண்ணன் மகள் ஆனந்தியை சிவக்குமாருக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டாள். ஆனால் சிவக்குமார் கடையில் மேனேஜராக வேலை செய்யும் சொக்கலிங்கத்தின் மகள் வேணியை காதலித்து வந்தான். அது தெரிந்த பரிமளம் சிவக்குமாரை முதலில் கண்டித்தாள். பிறகு மேனேஜர் சொக்கலிங்கத்தை வேலையை விட்டு கணக்கை முடித்து மொத்தமாக அனுப்பினாள்.
இதனால் சிவக்குமாருக்கும் பரிமளத்திற்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் பரிமளம் தனது அண்ணன் மகள் ஆனந்தியை சிவக்குமாருக்கு ஒரு வழியாக திருமணம் செய்து வைத்தாள். ஆனந்தியும் சிவக்குமாரை முழுமையாக நேசித்து சிறுவயதிலிருந்தே ஒன்றாக விளையாடி பழகி வந்திருந்தாள். அதனால்தானோ என்னவோ சிவக்குமார் ஆனந்தியை பொறுத்தவரை சற்று தள்ளியே வைத்திருந்தான். ஆனந்தி போராடி தனது கணவரை கைக்குள் வைத்திருந்தாள். முதலில் ஆண் குழந்தையும் அடுத்து 3 வருடங்களில் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆண் குழந்தைக்கு பரிமளத்தின் அண்ணன் கணேசமூர்த்தி நினைவாக திருமூர்த்தி என்றும், பெண் குழந்தைக்கு சிவாங்கி என்றும் பெயர் வைத்தார்கள். இப்போது திருமூர்த்திக்கு 5 வயதும் சிவாங்கிக்கு 2 வயதும் ஆகிறது. போன வருடம் வரை சந்தோஷமாக வாழ்ந்த சிவக்குமார் ஆனந்தி வாழ்க்கையில் திடீரென்று புயல் வீச ஆரம்பித்தது. மேனேஜர் சொக்கலிங்கத்தின் மகள் வேணி திடீரென்று போதை மாத்திரையை அளவுக்கு அதிகமாக அருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக செய்தி வந்தது. முதலில் சாதாரணமாக விஷயத்தை கேட்ட பரிமளத்தின் மகன் சிவக்குமார் மனசு கேட்காமல் வேணியை அவள் அட்மிட் செய்திருந்த ஆஸ்பத்திரிக்கு பார்ப்பதற்காக ஓடினான். பரிமளம் சிவக்குமாரை போக வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்தும் சிவக்குமார் கேட்கவில்லை. ஆனந்தி தனது கணவனை தனியாக அழைத்து, வேண்டாம் மாமா, வேண்டாங்க, சொன்னா கேளுங்க, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வேண்டாம், அவளை மொத்தமாக விட்டுடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, இப்போ நாம் சந்தோஷமாக தானே இருக்கோம், என்ன பிரச்சனை, அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, தயவு செய்து போக வேண்டாம் என்று கூறி மன்றாடி அவனை தடுத்து நிறுத்தினாள். ஆனால் தாய் தடுத்தும் மனைவி தடுத்தும் கேட்காத சிவக்குமார் தனது முன்னாள் காதலி வேணியின் நினைவுகளால் உந்தப்பட்டு அவள் அட்மிட் செய்திருந்த ஆஸ்பத்திரி நோக்கி ஓடினான். பரிமளம் தவறாக ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்று பயந்தாள். ஆனந்தி செய்வதறியாது திகைத்து நின்றாள். அதே நேரம் ஆஸ்பத்திரியில் வேணி அருகே ஆறுதல் சொல்லியபடி அமர்ந்திருந்தான் சிவக்குமார். அவனது கைகள் அவளது கரங்களை ஆறுதலாக பற்றியிருந்தன. எல்லாம் தெரிந்த அவளது அப்பா பழைய மேனேஜர் சொக்கலிங்கம் எதுவும் தெரியாதபடி ஒரு விஷம சிரிப்புடன் வேறொரு திட்டத்துடன் அந்த செயலை பார்த்து கொண்டிருந்தார். கண்டக்டர் விசிலடித்தார். கோவில் வந்துருச்சு, கோவிலுக்கு போகிறவங்க எல்லாரும் இறங்கிக்கோங்க. வந்திருந்த அனைவரும் இறங்கி கொண்டிருந்தார்கள். ஆனந்தி 2 குழந்தைகளுடன் பேருந்தில் இருந்து இறங்கினாள். ஆனந்தியின் கைகளில் இருந்த சிவாங்கி பாட்டி பாட்டி என்று அழைத்தபோதுதான் ஆனந்திக்கு தெரிந்தது அத்தை இன்னும் பேருந்திலிருந்து இறங்கவில்லை என்று. ஆனந்தி கீழே இருந்து, அத்தை கோவில் வந்துருச்சு, சீக்கிரமாக இறங்குங்க என்று சப்தமாக கூப்பிட்டாள். கண்டக்டரும் இன்னொரு முறை வேகமாக விசிலடித்தார். அப்பொழுதுதான் பரிமளம் பல நினைவுகளிலிருந்து திரும்பி சுய நினைவுக்கு வந்தாள். மெல்ல பேருந்தில் இருந்து கீழே இறங்கினாள். பரிமளம் பார்வையில் கோவில் தெரிந்தது. அங்கிருந்தபடியே அவள் கண்களை மூடிக்கொண்டு அம்மனை நோக்கி, அம்மா, என் பிள்ளைகளுக்கு எதுவுமே ஆகிடாத நீதாமா பார்த்துக்கணும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். திருமகள் வருவாள். திருமகள் தேடி வந்தாள். விறுவிறுப்பான குடும்பத்தொடர் பகுதி 2. தாய் தடுத்தும் மனைவி தடுத்தும் கேட்காத சிவக்குமார் தனது முன்னாள் காதலி வேணியின் நினைவுகளால் உந்தப்பட்டு ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடினான். பரிமளம் தவறாக ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்று பயந்தாள். ஆனந்தி செய்வது அறியாது திகைத்து நின்றாள். அதே நேரம் ஆஸ்பத்திரியில் வேணியின் அருகே ஆறுதல் சொல்லியபடி அமர்ந்திருந்தான் சிவக்குமார். அவனது கைகள் அவளது கரங்களை ஆறுதலாக பற்றியிருந்தன. எல்லாம் தெரிந்த அவளது அப்பா பழைய மேனேஜர் சொக்கலிங்கம் எதுவும் தெரியாதபடி விஷமச்சிரிப்புடன் வேறொரு திட்டத்துடன் அதை பார்த்தபடியே இருந்தார். வேணியை கைத்தாங்களாக படுக்கையிலிருந்து எழுப்பி அவளது அன்னை நிர்மலா அங்கே இருந்த பாத்ரூம் நோக்கி கூட்டி சென்றாள். நிர்மலாவின் பிடியில் இருந்து நழுவி விழப்போன வேணியை ஓடிப்போய் கைத்தாங்களாக பிடித்து கொண்டான் சிவக்குமார். அத்தை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று நிர்மலா பெயரளவிற்கு மட்டுமே கூற, இல்லத்த, எனக்கு என்ன சிரமம், நான் அழைச்சிட்டு போகிறேன் என்று முழுமையாக வேணியை சிவக்குமாரிடம் விட்டுவிட்டு ஒரு ஒப்புக்காக மகளுடன் கூடவே சென்றாள். வேணி பாத்ரூம் அறையில் இருந்து வெளியே வரும் வரை காத்திருந்த சிவக்குமார் மறுபடியும் அவளை கைத்தாங்களாக அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தான்.
வேணி சிவக்குமாரை நம்பிக்கையாக பார்த்து கொண்டே அவனது கைகளை இறுக பற்றி கொண்டாள். நிலைமையை ஒருவாறு புரிந்து கொண்ட நிர்மலா அங்கிருந்து கணவன் நின்றிருந்த திசைக்கு நடந்து சென்றாள். இப்போது நிர்மலாவுக்கு தனது கணக்கு சரியாகி வரும்போல தோன்றியது. அதே நேரம் சொக்கலிங்கம் வேறொரு மனநிலையில் இருந்தார். அவருக்கு சிறுவயது முதலே சிவக்குமாரின் தந்தை சிவலிங்கத்தின் மீது சிறு பொறாமை இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. பரிமளத்தின் கணவர் சிவலிங்கம் சிறுவனாக இருந்த பொழுதே எங்கோ ஒரு ஊரிலிருந்து நடந்தே வந்து இந்த கடை வாசலில் மயங்கி விழுந்திருக்கிறார். அவருக்கு அப்போது 12 வயது தான் இருக்கும். அதை பார்த்த அந்த கடை முதலாளி சிறுவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்கேயே ஒரு வேலையும் கொடுத்தார். நகரின் மத்தியில் இருந்த அந்த பரபரப்பான ஸ்வீட் கடையில் சிவலிங்கம் எப்போதுமே சுறுசுறுப்பாக ஓடி வேலை பார்த்தது கடையின் முதலாளிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஒரு நாள் ஸ்வீட் போடும் இடத்தில் பக்குவம் பார்க்கும் ஆளோடு நின்று அதை கவனிப்பான். அடுத்த நாள் மைதா, ரவை, சர்க்கரை, வெண்ணெய், நெய் என்று கொள்முதல் செய்ய முதலாளியோடு போய்விடுவான். எங்கேயாவது பிறந்த நாள், திருமண நாள் விழாக்கள் என்று வரும்போது மொத்த ஆர்டர்களையும் சிவலிங்கமே ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கொடுத்ததோடு அல்லாமல் திருமணத்திற்கும் அங்கே நடக்கும் விசேஷ நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தானே 2-3 ஆட்களை வைத்து மக்களோடு மக்களாக பரிமாறிவிட்டு வருவான். இளைஞனாக வளர வளர கடையில் உள்ள பொறுப்புகளும் சிவலிங்கத்திற்கு வளர ஆரம்பித்தது. முதலாளி மாணிக்கம் பெருமாள் நோய்வாய்ப்பட்டிருந்த சூழலில் அந்த குடும்பத்தினர் மேற்கொண்டு அந்த ஸ்வீட் ஸ்டாலை தொடர்ந்து நடத்த முடியாமல் போய்விட்டது. அவர்கள் ஒரு நிலையில் கடையை விற்றுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். சிவலிங்கம்தான், நானே இந்த கடையை நடத்தி கொள்கிறேனே, நீங்கள் கடையை விற்க வேண்டாமே, அப்படி விற்பது என்றால் நானே வாங்கிக் கொள்கிறேன். நான் சிறுவயது முதலே சேர்த்து வைத்த பணம் என்னிடம்தான் இருக்கிறது. அது முழுக்க முழுக்க முதலாளி எனக்கு கொடுத்த வேலைக்கான பணம், நான் உழைப்பில் சம்பாதித்தது. நீங்கள் கடையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். அன்று சிவலிங்கம் இருந்த நிலையில் சிவலிங்கத்திற்கு கடன் கொடுப்பதற்காக நிறைய ஃபைனான்சியர்கள் முன்வந்தனர். அப்படி 2 ஃபைனான்சியரிடம் பணத்தை வாங்கிய சிவலிங்கம் தைரியமாக ஸ்வீட் ஸ்டாலை விலைக்கு வாங்கி அடுத்த 5 ஆண்டுகளில் மொத்த கடனையும் அடைத்து கடைக்கு முழுமையான சொந்தக்காரனாக மாறிவிட்டான். அந்த கடையை முதலாளி மாணிக்கம் பெருமாள் குடும்பத்தினர் விற்பது என்று முடிவுக்கு வந்த சூழலில் மாணிக்கம் பெருமாளின் அக்கால் மகன் சொக்கலிங்கம் கடையை விற்கக்கூடாது என்று தடை விதித்தான். அந்த கடையை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான். மாணிக்கம் பெருமாளும் அவரது குடும்பத்தினரும் சொக்கலிங்கத்திடம் கடையை கொடுப்பதற்கு உடன்பாடில்லாமல் இருந்தார்கள். இத்தனைக்கும் சொக்கலிங்கம் கல்லூரி படிப்பையும் முடித்து ஓரிடத்தில் அக்கவுண்டண்டாகவும் வேலை பார்த்து வந்தார். சொக்கலிங்கத்திற்கு எங்கோ இருந்து வந்த சிவலிங்கத்தின் மீது தனது மாமா அன்பாக நடப்பதும் அவனுக்கு நிறைய சலுகைகளை தருவதும் சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால்தான் அவன் படித்து முடித்த உடனே தனது கடைக்கு வேலைக்கு வருமாறு கூறியும் கூட அவன் வராமல் வேறொரு இடத்திற்கு வேலைக்கு சென்றான். ஆனால் சிவலிங்கம் விடுவதாக இல்லை. சொக்கலிங்கத்தை தனியாக பார்த்து பேசி, இந்த கடை உன் கடையாகவே நினைத்துக்கொள், நீ எனக்கு உதவி செய், எனக்கும் கடையில் ஒரு கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு ஆள் தேவைப்படுகிறது, நீ சம்மதித்தால் இந்த கடையிலேயே வேலை பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இது உன் மாமாவின் கடைதான். இது நான் வாங்கியிருந்தாலும் கூட இன்னும் மாணிக்கம் இனிப்பு கடை என்ற பெயரில்தான் இருக்கிறது. இந்த பெயர் இனி எப்போதும் மாறாது. நீ தாராளமாக இந்த கடையில் வேலை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் உனக்கு என்ன சம்பளம் வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சாதுரியமாக பேசி சொக்கலிங்கத்தை தன்னுடைய கடைக்கு மேனேஜராக்கி கொண்டான் சிவலிங்கம். ஆனால் சொக்கலிங்கத்தின் கணக்கு வேறு. தன்னுடைய மாமா அவ்வளவு கெஞ்சியும் கடைக்கு வேலைக்கு வர விருப்பமில்லாத சொக்கலிங்கம் இப்போது கடையை சிவலிங்கத்திடம் விற்ற சூழலில் சிவலிங்கமே வந்து தன்னிடம் கேட்டதும் முதலில் தவிர்த்தது போல் தவிர்த்து பிறகு ஒத்துக்கொண்டான். அவனது சூழ்ச்சியே வேறு. இந்த கடை தனக்கு வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று முடிவெடுத்தான். அதன்படி மேனேஜர் உத்தியோகத்திற்கு சேர்ந்தான். சொக்கலிங்கம் வேலைக்கு சேர்ந்த 3 மாதத்திற்குள்
ஒரு நல்ல இடத்தில் வரன் பார்த்து திருமணமும் நடந்தது. அந்த திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தது சிவலிங்கம்தான். மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை, கையில் பிரேஸ்லெட், திருமண மண்டபத்திற்கான செலவுகள் போன்ற அனைத்தையும் சிவலிங்கமே ஏற்றுக்கொண்டான். அதை எந்த வகையான கணக்கிலும் அவன் கொண்டு வரவில்லை. சொக்கலிங்கத்தின் மனைவி நிர்மலா சொக்கலிங்கத்திற்கு சரியான ஜோடிதான். திருமணமான சில நாட்களிலேயே தனது கணவனை சிவலிங்கத்திற்கு எதிராக தூபமிட ஆரம்பித்தாள். சிவலிங்கத்தை பார்க்கும்போதெல்லாம் நிர்மலா வெளிப்பார்வைக்கு அண்ணே அண்ணே என்று வாய் நிறைய அழைத்து உள்ளுக்குள்ளே மனதிற்குள் நிறைய பொறாமை குணத்தை வளர்த்திருந்தாள். அவளுக்கும் மாணிக்கம் இனிப்பு கடை மீது ஒரு கண். சிவலிங்கம், பரிமளம் இருவரும் சேர்ந்துதான் சொக்கலிங்கத்திற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கள்ளம் கபடம் இல்லாத பரிமளத்திற்கு நிர்மலாவின் சதி திட்டமும் சொக்கலிங்கத்தின் உள்ளூர கொண்ட வஞ்ச எண்ணமும் தெரியாமல் போய்விட்டது. நிர்மலாவிற்கு பரிமளம் திருமணம் செய்து வைத்ததோடு இல்லாமல் அவளுக்கு வளைகாப்பு நடத்தி பிறகு குழந்தை பிறக்கும் வரையில் மருத்துவ உதவிகளையும் உடனிருந்தே செய்தாள். நிர்மலாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு வேணி என்று பெயர் வைத்தார்கள். வேணி குழந்தையாக இருக்கும் பொழுது அடிக்கடி கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் மாணிக்கம் இனிப்பு கிடைக்கும். பரிமளத்தின் வீட்டுக்கும் அடிக்கடி குழந்தையை தூக்கி கொண்டு நிர்மலா வருவாள். பேச்சு வாக்கில் சிறுவனாக இருக்கும் சிவகுமாரிடம், மருமகனே, என் பொண்ணை கட்டிக்கிறியாடா என்று கேட்பாள். அப்போதெல்லாம் பரிமளம், யாருக்கு தெரியும், யாருக்கு யார் தாலி கட்டுறதுன்னு நம்மளா முடிவு பண்ண முடியும், எல்லாம் மேலே இருக்கிறவன் போடுற முடிச்சு என்று வெளிப்படையாக பரிமளம் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளேயே தனது அண்ணன் மகள் ஆனந்தியை தான் சிவகுமாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் மன உறுதியோடு இருந்தாள். ஆனால் சிவகுமார் சிறுவனாக இருந்த பொழுது ஆனந்தியுடன் விளையாடுவதை விட வேணியுடன் சேர்ந்து விளையாடுவதைத்தான் விரும்பினான் என்பதுதான் உண்மை. அந்த சூழலில்தான் கடையை பல்கி பெருகி பல கிளைகளை உருவாக்க வேண்டும் என்பதை முனைப்போடு இருந்தான் சிவலிங்கம். அதற்காகத்தான் பரிமளத்தின் அண்ணனுடன் சேர்ந்து பக்கத்து ஊரில் புதிய கிளை வைப்பதற்காக ஓரிடத்தை பார்க்க சென்றான். அந்த இடம் பார்ப்பதற்காக முதலில் மேனேஜர் சொக்கலிங்கத்துடன் தான் சென்றான். ஆனால் அடுத்த நாட்களில் சொக்கலிங்கம் கணக்கு வழக்கு பார்ப்பதாகவும் வேறு வேலை இருப்பதாகவும் கூறி புதிய கிளை உருவாவது பிடிக்காமல் முற்றிலுமாக அதை தவிர்த்தான். அவன் எண்ணப்படியே கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு பரிமளத்தின் அண்ணனுடன் வரும்பொழுது எதிரே வந்த மண் லாரி ஒன்று அடித்து இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சொக்கலிங்கம் நினைத்தது வேறு, ஆனால் நடந்தது வேறு. திருமகள் தேடி வருவாள். பகுதி 3. திருமகள் தேடி வந்தாள். விறுவிறுப்பான குடும்பத்தொடர். பகுதி 3. இன்று வெள்ளிக்கிழமையாக இருந்ததால் கோவில் சற்று கூட்டமாகத்தான் இருந்தது. இந்த கோவில் ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்திருந்தது. கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் எந்த குடியிருப்பும் காணப்படவில்லை. சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு சரியான சாலைகளும் இல்லாத சூழலில் இந்த மலை அடிவாரத்தில் உள்ள கோவில் அதன் பிறகு 5 ஆண்டுகளில் ஒரு மண் சாலை போடப்பட்டிருந்தது. அப்போது கிராம நிர்வாகத்திடம் பரிமளம் கணவர் சிவலிங்கம் பெருந்தொகையை சாலை அமைப்பதற்காக கொடுத்தார். சாலை போடப்பட்ட கிராமத்தின் ஆரம்பத்திலேயே உள்ள கல்வெட்டில் சிவலிங்கம் பெயரும் உபயதாரர்கள் பெயர் வரிசையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனால் சுற்றியிருக்கும் கிராமங்களில் பெரும்பாலானவர்களுக்கு பரிமளத்தின் குடும்பத்தை நன்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் இங்கிருப்பவர்கள் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் நகரத்திற்கு மாணிக்கம் இனிப்பு கடையில் இனிப்பு காரம் வாங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் கடையில் சிவலிங்கமும் பரிமளமும் இருந்தார்கள் என்றால் கோவிலை சுற்றி இருக்கும் கிராமத்தினருக்கு பெரும்பாலும் காசுகள் வாங்குவதில்லை. வலுக்கட்டாயமாக பணம் கொடுப்பவர்களிடம் மட்டும் ஏதோ பெயரளவிற்கு கொஞ்சம் பணம் வாங்கிக் கொள்வார்கள். பரிமளத்திற்கும் அங்கிருக்கும் கிராமத்தினருக்கும் அவ்வளவு பரிச்சயம். கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி, சாதாரண பூஜைகள் நடந்தாலும் சரி, தன்னால் இயன்ற உதவிகளை சிவலிங்கம் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக பல வருடங்களாக செய்து வந்தனர். சிவலிங்கம் மறைவிற்கு பிறகு பரிமளம் கோவிலுக்கு செய்யக்கூடிய சில நன்கொடைகள் போன்றவற்றை சிறிது சிறிதாக நிறுத்த வேண்டி வந்தது. அதற்கு காரணம் சிவகுமாருக்கு அதில் அவ்வளவாக உடன்பாடில்லை என்பதுதான். அதன் காரணமாக பரிமளமும் மகனின் பிடிவாதத்திற்காக
தனது உதவும் எண்ணங்களை சிறிது குறைக்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் கூட வரும்பொழுதெல்லாம் அவ்வப்போது கோவில் மாற்றங்களை செய்வதற்கு பரிமளமும் காரணமாக இருந்தாள். முன்பு கோவில் அமையாத சூழலில் அம்மன் சிலை மட்டும் மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் ஓரிரு பரிவார தெய்வங்களும், சற்று தள்ளி அம்மன் சிலைக்கு நேர் எதிரே வெட்டவெளியில் ஐயனார் சிலை ஒன்றும் குதிரையுடன் இருந்தது. ஆலமரத்தில் விழுதுகளுடன் கூடிய பகுதியில் 2 குதிரைகள் இருந்தன, அவ்வளவுதான். அதன் பிறகு சிவலிங்கம் போன்ற ஓரிரு வசதி படைத்தவர்கள் ஒன்று சேர்ந்து கற்பகிரகம் சுற்றி இருக்கும் சுவர் எழுப்புவதற்கு காரணமாக இருந்தார்கள். பிறகு ஓரிரு ஆண்டுகளில் கோவிலைச் சுற்றி சுற்றுச்சுவரும் கட்டியிருந்தார்கள். பெரும்பாலும் குலதெய்வ கோவில்கள் மலை அடிவாரத்தில் ஆற்றுப்பகுதியில்தான் அமைந்திருக்கும். அதே போலத்தான் இந்த கோவிலும் அமைந்திருந்தது. பரிமளம் மருமகள் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் கோவிலுக்குள் வந்தார்கள். பரிமளம் அங்கே அமைந்திருந்த பூஜை கடையில் பூ, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் முதலியவற்றை வாங்கினாள். என்னாச்சிக்கா, ரொம்ப நாளாகவே ஆளை காணோம் என்று நலம் விசாரித்த கடைக்கார பெண்ணிடம் ஏதோ சொல்லி சமாளித்து பதில் சொல்லிவிட்டு பரிமளம் பூஜை பொருள்களை வாங்கி வந்தாள். ஆனந்தி சற்று தள்ளியே குழந்தைகளுடன் நின்றிருந்தாள். அவள் யாரிடமும் பேசவில்லை. ஓரிரு தெரிந்த முகம் அவளிடம் சிரித்தாலும் கூட அவள் பதிலுக்கு உணர்வற்ற ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அமைதியாக இருந்தாள். அவள் மனம் முழுக்க தனது கணவனின் நிலை பற்றியே இருந்தது. தான் எவ்வளவோ தடுத்தும் கூட கேட்காமல் அவளை பார்ப்பதற்காக சென்று விட்டானே. அத்தை எத்தனை கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தும் கூட அவர்கள் பேச்சை கேட்கவில்லையே. தனது 2 குழந்தைகளின் வாழ்விற்காகவாவது அவளை பார்ப்பதற்காக சென்றிருக்க வேண்டாமே. ஒரு புறம் மனம் அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தாலும் கூட, இன்னொரு புறம் ஒருவேளை இவன் பெயரை எழுதி வைத்துவிட்டு அந்த பெண் வேணி அளவுக்கதிகமான போதை மாத்திரை அருந்தி இறந்துவிட்டால் அப்போதும் கணவன் நம்மோடு அன்பாக இல்லாமல் போய்விடுவானோ? திருமணத்திற்கு முன்பு பல முறை வேணியுடன் சிவக்குமார் பேசுவதையும் ஒன்றாக ஊர் சுற்றுவதையும் ஆனந்தி பார்த்திருக்கிறாள். அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அத்தையிடம் வந்து அதை பற்றி எடுத்து கூறி உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள். ஆனால் முற்றுப்புள்ளி ஒவ்வொரு முறையும் தொடர்புள்ளியாக ஆனதையும் அவள் அறிவாள். அதற்காக ஆனந்தி சும்மா இருந்து விடாமல் அவர்கள் இருவரின் தொடர்பையும் அறுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தாள். முதலில் அடிக்கடி வேணி என்கிற நீலவேணி மாணிக்கம் இனிப்பு கடைக்கு வருவதை அத்தையை விட்டு நிறுத்திவிட்டாள். அவள் கடைக்கு வரும் சாக்கில் சிவக்குமாருடன் பேசுவதும், கல்லூரிக்கு அவசரமாக நேரமாகிவிட்டது, வந்து விட்டுவிட்டு போ என்று சொல்வதும், ஏதாவது ஒரு சாக்கில் சிவக்குமார் அழைத்து கொண்டு வெளியில் போவதும் வருவதுமாகவே இருப்பாள். திடீரென்று கடையில் மேனேஜராக இருக்கும் தனது அப்பா சொக்கலிங்கத்தை பார்க்க வருவது போல் மணிக்கணக்காக அமர்ந்து விடுவாள் நீலவேணி. சில சமயம் கணக்கு வழக்கை பார்ப்பதை சொக்கலிங்கம் தனது மகள் நீலவேணியிடம் கொடுத்து சரிபார்க்க சொல்லிவிட்டு கொஞ்சம் வெளியில் போய்விட்டு வருவதாக கூறிவிட்டு சொக்கலிங்கம் செல்வார். இவை எல்லாமே சொக்கலிங்கத்தின் திட்டமிட்ட செயல்தான் என்பது பரிமளத்திற்கு தெரியும். அதைவிட ஆனந்திக்கு நன்கு தெரிந்திருந்தது. இதை இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு எல்லாம் குடிமூழ்கி போய்விடும் என்று பரிமளமும் அவளது அண்ணன் மகள் ஆனந்தியும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் உடனடியாக சொக்கலிங்கத்தை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்பது. அதற்காக ஒரு நல்ல சூழலும் இருவரும் எதிர்பார்த்தது போல் நடந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தது. சொக்கலிங்கத்திற்கு சற்று பார்வை மங்களாக தெரிவதாக அடிக்கடி கணக்கை அடித்து அடித்து எழுதி கொண்டிருந்தார். கண் ஆபரேஷன் செய்வதற்கான பெரிய கண் மருத்துவமனை டாக்டரிடம் சிபாரிசு செய்த பரிமளம் உடனே சொக்கலிங்கத்திற்கான கண் ஆபரேஷனுக்கான மொத்த செலவையும் செய்து 3 மாதம் ஓய்வெடுக்கும்படி விடுமுறையும் கொடுத்து விட்டாள். சொக்கலிங்கம், எனக்கு ஓய்வு தேவையில்லையம்மா, நான் உடனடியாக ஆபரேஷன் செய்து கொண்டு ஓரிரு நாட்களிலேயே வந்து விடுகிறேன் என்று கூறினார். இல்லை இல்லை, பரவாயில்லை, உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் என்று கட்டாய ஓய்வு கொடுத்தாள் பரிமளம். அப்போதும் சொக்கலிங்கம், அப்படியென்றால் நான் திரும்பி வரும் வரை எனது மகள் நீலவேணியே எனது வேலையை பார்த்து கொள்வாள். அவளுக்கு கணக்கு வழக்கு என்னை விட நன்றாக தெரியும் என்று கூறினார். அப்போது சிவக்குமாரும், மாமா கூறுவது சரிதான், நீலவேணியே கணக்கு வழக்கு பார்த்து கொள்ளட்டும், அதுவரை மாமா சற்று ஓய்வெடுக்கட்டும் என்று கூறினான். அப்போது பரிமளம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள், கல்லூரி படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும். அவள் கடையில் இருக்கும் கணக்கை பார்ப்பாளா அல்லது கல்லூரி புத்தகத்தை படிப்பாளா?
அதைவிட ஆனந்தியே நன்றாக கணக்கு வழக்கை பார்ப்பாள் என்று கூறி சொக்கலிங்கத்திற்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுத்து விட்டாள் பரிமளம். இது சொக்கலிங்கம் சற்றும் எதிர்பாராதது. அவரது சீரிய திட்டமிடலில், அவரது எதிர்கால திட்டத்தில் திடீரென மண் விழுந்தது. அவருக்கு பரிமளத்தின் மீது கோபமென்றால் அவரது மனைவிக்கும் மகள் நீலவேணிக்கும் ஆனந்தியின் மீது அளவற்ற கோபம். தனது மகள் நீலவேணிக்கு சிவக்குமாரை திருமணம் செய்து வைத்து வாழ்வில் எல்லா ஏகபோக சுகத்தையும் அனுபவிக்கலாம் என்று இருந்த நிர்மலாவிற்கு ஆனந்தி குறுக்கே நிற்கிறாள். ஆனால் பரிமளம் எல்லா சதி திட்டத்தையும் கடந்து தனது மகன் சிவக்குமாருக்கு ஆனந்தியை கட்டி வைத்தாள். அது மட்டுமில்லாமல் இருவரது திருமணத்திற்கு பிறகும் கூட சிவக்குமாரும் நீலவேணியும் பல இடங்களில் தெரியாமல் சந்தித்து கொண்டதும் பரிமளத்திற்கும் தெரியும், ஆனந்திக்கும் தெரியும். அதை அவ்வப்போது இருவரும் தனது பங்குக்கு இருவரையும் தனித்தனியே கண்டித்து வைத்தார்கள். அதனால்தான் இத்தனை காலம் வரையில் குடும்பத்தில் விரிசல் இல்லாமல் இருந்தது. ஆனால் திடீரென அளவுக்கு அதிகமான போதை மாத்திரை சாப்பிட்டு நீலவேணி மருத்துவமனைக்கு போக வேண்டியதன் காரணம் என்ன? அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்ததுதான் காரணம். வசதியான இடத்து மாப்பிள்ளைதான். பெயர் ஜீவன். குவைத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துவிட்டு வீடு கட்டி அவர்கள் இருக்கும் ஊரில் கடைத்தெருவில் ஒரே இடத்தில் 10 கடைகளை வரிசையாக கட்டி வாடகைக்கு விடும் அளவிற்கு வசதிதான். நீலவேணி ஜாதகமும் ஜீவனின் ஜாதகமும் கூட ஒத்து போயிற்று என்று ஜோதிடர் கூறிவிட்டார். 10 பொருத்தத்திற்கு 8 பொருத்தம் பொருந்தியிருக்கிறது என்றும் கூறினார். நீலவேணிக்கு இன்னொரு இடத்தில் திருமணம் நிச்சயமாக போகிறது என்பதில் ஆனந்தியும் பரிமளமும் தான் பலத்த சந்தோஷமடைந்தனர். சிவக்குமார் அதை பற்றி பெரிய அளவில் வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆனந்தி அளவுக்கு அதிகமாக அவனை நேசித்து தன் பக்கம் இழுத்து வைத்திருந்தாள். பரிமளத்தின் சந்தோஷமும் ஆனந்தியின் மகிழ்ச்சியும் அதிக நாள் நீடிக்கவில்லை. ஏனென்றால் நீலவேணிக்கு அந்த வரன் பிடிக்கவில்லை. அவளது ஒரே நோக்கம் சிவக்குமார்தான் என்ற நிலையில் இருந்ததால் ஆனந்தி கலக்கமடைந்தாள். தனது பூவும் பொட்டுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் கவனமுடன் இருந்தும் இப்படி ஆகிவிட்டதே என்று பயந்தாள். இதிலிருந்து எப்படி மீளப்போகிறோம் என்பதில் கவலையாக இருந்தவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இப்பொழுது நீலவேணி அளவுக்கு அதிக போதை மாத்திரை அருந்தி ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருப்பதுதான். தனது கணவன் அவளை போய் பார்க்க மாட்டான் என்றுதான் அவள் முதலில் நினைத்தாள். தனது கருத்தை மீறி, தனது அத்தையின் வார்த்தையை மீறி அவன் போவான் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை. அப்படியென்றால் உள்ளுக்குள்ளே அவள் மீது இன்னும் ஆசையை வைத்து கொண்டுதான் இருந்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது ஆனந்திக்கு தனது கணவன் மீது கோபமாக வந்தது. என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தான் அத்தை வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம் என்று ஆனந்தியே தனது அத்தை பரிமளத்தை அழைத்து கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கிறாள். பரிமளம் அன்று காலையில்தான் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று நினைத்தாள். மருமகளும் அதையே சொல்கிறாள் என்பதால் உடனே ஒரு காரை புக் செய்ய சொன்னாள். ஆனந்தி ஒரு முறை தனது அம்மா வேதவல்லியை அழைத்து கொண்டு இந்த கோவிலுக்கு பஸ்ஸில் வந்திருக்கிறாள். தனது அத்தை மகன் சிவக்குமாரை எனக்கு திருமணம் செய்து வைத்துவிடு என்று கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்திருக்கிறாள். அவள் அங்க பிரதட்சணம் செய்து வந்த பிறகுதான் அதை தனது அத்தை பரிமளத்திடம் சொன்னாள். பரிமளம் தனது அண்ணன் மகளை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்போது பரிமளம் உறுதியாக சொன்னாள், எனது மகன் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வான். நீ இந்த வீட்டில் வளர்ந்து படித்து உன்னை வேறிடத்திற்கு நான் அனுப்ப மாட்டேன். இந்த வீட்டிலேயே நீ மகாராணியாக இருக்கப் போகிறாய். அவன் ஏதாவது மறுப்பு சொன்னால் அவன் கையையோ காலையோ உடைத்து இங்கேயே படுக்க வைத்துவிட்டு உனக்கு கணவனாக்கி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தாள். பரிமளம் சொன்ன வாக்கை காப்பாற்றினாள். ஆனால் கணவன்தான் வார்த்தை மீறி போயிருக்கிறான். பரவாயில்லை, அந்த கணவனை மறுபடியும் என்னை விட்டு போகாமல் இருப்பதற்காக இன்று நான் என் தெய்வத்திடம் வந்திருக்கிறேன் என்று ஆனந்தி நினைத்து கொண்டே நடந்து வர வர அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டே இருந்தது. ஆனந்தி இடுப்பில் இருந்த குழந்தை சிவாங்கி அம்மாவை திரும்பி பார்த்தாள். ஏம்மா அழுவுற, அழாதேம்மா என்று கூற பரிமளம் தனது மருமகளை பார்த்தாள்.
ஆனந்தி, அழாத, ஒன்றும் ஆகாது, பயப்படாத, நாம் கும்பிட்ற தெய்வம் நம்மளை கைவிடாது, கண்ணை துடைச்சிக்க. ஆனந்தி கண்களில் வழியும் கண்ணீரை புடவை தலைப்பால் உடனே துடைத்தாள். உள்ளே கோவிலுக்கு சென்றார்கள். திருமூர்த்தி அங்கே இருந்த ஆலம் விழுதை கட்டி ஊஞ்சலாடினான். சிவாங்கி அதை ஆர்வமாக பார்த்தாள். கோவிலில் இதற்கு முன்னரே ஓரிரு பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது. அத்தனை கூட்டத்திலும் பூசாரி பரிமளத்தை பார்த்து, அம்மா நல்லா இருக்கீங்களா? எங்கம்மா கோவில் பக்கமே ஆளை காணோம், அடிக்கடி வாங்கம்மா, நீங்கள்லாம் வந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் என்று கூறினார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பூசாரி, நான் நல்லா இருக்கிறதுக்காக தானே கோவிலுக்கே வரேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, அர்ச்சனை தட்டு இப்படி கொடுங்கம்மா என்று ஆனந்தியை கூப்பிட்டு கையில் இருந்த அர்ச்சனை தட்டை பூசாரி வாங்கி கொண்டார். அங்கே இருவருக்கு வெள்ளைப்பூ, சிவப்பு பூ என்று நினைத்தது நடப்பதற்கான பூக்களை பூசாரி எடுத்து கொண்டிருந்தார். பரிமளம் ஆனந்திக்கு நினைத்தது நிறைவேற பூ எடுப்பதற்காக பூசாரியிடம் கேட்பதற்கு முன் ஆனந்தி, வேண்டாத்த, கேட்க வேண்டாம் என்று உடனே தடுத்தாள். ஏம்மா, ஏன் வேண்டாங்கிற? இல்லத்த, உங்களுக்கு புரியாது. ஒருவேளை நான் நினைச்ச பூ வரலன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான். பரிமளமும் ஆனந்தி சொல்வது சரிதான் என்று நினைத்த பூவை பார்க்கும் அந்த சம்பிரதாயத்தில் உள்ள குறை நிறையை ஏற்றுக்கொண்டாள். எல்லோருக்கும் பூஜை பொருள்கள், தேங்காய் பொருள்களை உடைத்துவிட்டு திரைச்சிலையை மூடிவிட்டு எதிரே சென்று ஐயனார் சிலைக்கும் படையல் போட்டுவிட்டு கற்பூரம் காட்டி பூஜை செய்ய ஆரம்பித்தார் பூசாரி. அங்கே வழக்கமாக சாமியாடும் இருவருக்கு சாமி வந்து ஆட ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு பெண் திடீரென சாமி வந்து வேகமாக ஆடிக்கொண்டே ஓடி வந்து ஆனந்தியை பிடித்து, மகளே, உனக்கு கெடுதல் நடக்காமல் நானே பார்த்துக்கிறேம்மா. உன் மனசில் உள்ள எல்லா குறையும் என்கிட்ட கொட்டி விட்டல்ல, இப்போ நீ நிம்மதியாக போ என்று கூறி ஆட ஆரம்பித்தாள். உண்மையிலேயே ஆனந்திக்கு இந்த கணம் முதல் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்று மன நிம்மதியுடன் நெற்றியில் குங்குமமும் திருநீரையும் மஞ்சளையும் வைத்து கொண்டு சற்றே இளைப்பாறினாள். அப்பொழுதுதான் பரிமளத்திற்கு நிம்மதியே வந்தது. பரிமளம் தனது பேரப்பிள்ளைகளை சற்று விளையாட விட்டுவிட்டு மருமகள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் மனம் முழுக்க ஒரு பெண்ணுக்கு பிறந்தது முதலில் எவ்வளவு தொந்தரவை ஆண்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இத்தனையையும் தாண்டிதான் பெண்கள் இந்த சமூகத்தில் போராடி முன்னேற வேண்டியிருக்கிறது என்று மனமுழுக்க வேதனையுடன் புலம்பியபடியே தனது அண்ணன் மகள் ஆனந்தியை ஆதரவோடு அரவணைத்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள். கோவிலுக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவராக கலைய ஆரம்பித்தனர். ஆனந்தி சற்று நேரம் அயர்ந்து கண் உறங்கிவிட்டாள். உண்மையிலேயே அவள் பிரச்சனைகளை தெய்வத்திடம் விட்டுவிட்டு சற்று நிம்மதி உறக்கம் கொண்டிருந்தாள். அப்போது மாலை 5 மணி தாண்டிவிட்ட நிலையில் 6 மணிக்கு வர வேண்டிய அந்த பேருந்து மலை கிராமங்களில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திரும்பவும் கோவிலுக்கு வந்து நின்றது. பரிமளம் தனது மருமகள் ஆனந்தி மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் பேருந்தை நோக்கி வர ஆரம்பித்தாள். பேருந்து புறப்பட்டது. ஆனந்திக்கு மனம் லேசானது போல் உணர்ந்தாள். பரிமளம் ஆனந்தியின் திருப்தியடைந்த முகத்தை பார்த்து நிம்மதியடைந்தாள். அந்த நிம்மதி அடுத்த 1 மணி நேரங்களுக்கு இருக்கட்டும். அவர்கள் நிம்மதியை குறைப்பதற்கான செய்தி அங்கே அவர்களுக்காக காத்திருந்தது. திருமகள் தேடி வருவாள். பகுதி 4. திருமகள் தேடி வந்தாள். விறுவிறுப்பான குடும்பத்தொடர். பகுதி 4. பேருந்து புறப்பட்டது. ஆனந்திக்கு மனம் லேசானது போல் உணர்ந்தாள். பரிமளம் ஆனந்தியின் முகத்தை பார்த்து நிம்மதியடைந்தாள். இதன் பிறகு மருமகளுக்கும் தனது பேரப்பிள்ளைகளுக்கும் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாமல் நமது குலதெய்வ அம்மன் பார்த்து கொள்வாள். அந்த அம்மனிடம் முறையிட்டு விட்டால் எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொள்வாள். அதனால்தான் சாமியாடும் பெண் ரூபத்தில் அம்மனே நேரில் வந்து சொன்னது போல், எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு, நீ நிம்மதியாக செல் என்று கூறியிருந்தாள். அவளுக்கு சாமியாடி பெண் கூறியது கண்முன்னே வந்து போனது. அவளது மன ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் பேருந்து செல்லும் வேகத்தில் மரங்கள் எதிர் திசையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. ஆஸ்பத்திரி வாசல்.
சிவக்குமார் அங்கே இருந்த ஏதோ ஒரு உணவு கடையில் இருந்து நீலவேணிக்கும் மாமா சொக்கலிங்கம் மற்றும் நிர்மலாவிற்கும் இரவு உணவு வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தான். அப்போது எதிரே வந்த இளைஞன் ஒருவன் அவனை சந்தேகமாக பார்த்துவிட்டு அங்கே வந்த ஒரு நர்ஸிடம் ஏதோ கேட்டுவிட்டு வேகமாக தனது பைக்கை எடுத்துக்கொண்டு விருட்டென அங்கிருந்து சென்றான். அந்த மாலை நேரத்தில் பரபரப்பான போக்குவரத்து நிறைந்த அந்த பிரதான சாலையை ஒட்டி புதிதாக கட்டப்பட்டிருக்கும் கடைகளில் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்க, நீலவேணியை பெண் பார்த்த அதே வாலிபன் ஜீவன் அங்கே நின்றிருந்தபடி ஆட்களிடம் வேலை வாங்கி கொண்டிருந்தான். ஒருபுறம் கட்டிடத்தில் பெயிண்டிங் வேலையும் இன்னொரு புறம் பெயர் பலகை வைக்கும் வேலையும் கனஜோராக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அவன் அருகே வேகமாக ஒரு பைக் வந்து நின்றது. ஆஸ்பத்திரியில் சிவக்குமாரை பார்த்தானே அதே முகம். வந்தவன் பதட்டமாக ஜீவனிடம் வந்தான். அவனது காதில் ஏதோ ரகசியமாக சொன்னான். ஜீவன் பதட்டமாகி, டேய் முருகா, என்னடா சொல்கிற, உண்மையாவா? உனக்கு எப்படி தெரியும்? சரிவா, கொஞ்சம் அப்படி போய் பேசுவோம். யாரும் கவனிக்காத இடத்திற்கு தள்ளி கொண்டு போய் அவனிடம் கேட்க ஆரம்பித்தான். அண்ணே, இப்போ நான் நேராக ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரேன். நம்ம அண்ணிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகணும்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. நம்ம அண்ணியை சேர்த்துருக்க பக்கத்து வார்டில் தான் உன் வருங்கால மனைவி நீலவேணியும் படுத்திருக்கா. ஏண்டா, என்னடாச்சு வேணிக்கின்னு? அண்ணே, ஏதோ போதை மாத்திரை அதிகமாக சாப்பிட்டுருக்கு போல் இருக்கு, தற்கொலை முயற்சின்னு சொல்கிறாங்க. டேய், என்னடா உளர்ற? அண்ணே, நான் விசாரித்தேனே, அது ஒரு பெரிய குழப்பமான ஃபேமிலி போல் இருக்குது. பார்த்து உஷாராக நடந்துக்க. கூடவே யாரோ ஒருத்தன் புருஷன் மாதிரி அந்த பொண்ணை பார்த்துக்கிறான். யாருடாவன் என்று சட்டையை பிடித்து உலுக்கினான் ஜீவன். அண்ணே, ஏன் சட்டையை விடுனே, அவன் வேற யாரும் இல்லை, மாணிக்கம் ஸ்வீட்டு கடை ஓனர். தெரியுமா உனக்கு? தெரியாதேடான் என்று கூறும் பொழுது ஜீவன் முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது. மாணிக்கம் ஸ்வீட்டு கடை ஓனர் தான் அந்த பொண்ணு கூட இருந்தது. நான் நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, நல்லா படிச்சிருக்கீங்க, வெளிநாடெல்லாம் போய் நல்லா சம்பாதிச்சு கார் பங்களான்னு வாங்கி போட்டிருக்கீங்க. இதோ கடையை கட்டி வேற வாடகைக்கு விட போகிறீங்க. உங்களுக்கு என்னென்ன குறைச்சல்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா அதை பற்றி முழுசாக விசாரிக்க மாட்டிங்களா? இத்தனைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் இருக்கான். அது ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ஒரு நர்ஸை சொல்லிடுச்சு. நீங்கள் என்னடான்னா கடைக்கு சாயம் பூசிகிட்ருக்கீங்க. வந்தவன் சொல்ல சொல்ல ஜீவன் முகம் கோபத்தால் சிவந்து கண்கள் பழுப்பேறி, இப்போ உனக்கு என்னடா வேலை இருக்குது? எனக்கு ஒரு வேலையும் இல்லைண்ணே, ஒரு நிமிஷம் இரு என்று அவனது அப்பாவுக்கு ஃபோன் செய்தான். மறுமுனையில் அவனது அப்பா ராஜாங்கம், கடைக்கு தான்ப்பா வந்துட்டுருக்கேன், ஃபோனை வை. ஜீவன் தனது அப்பா அங்கே கடைக்கு வந்து சேருவதற்குள் அதீத பதட்டமாகி அங்குமிங்கும் ரோட்டோரமாக நடக்க ஆரம்பித்தான். ஓரிரு நிமிடங்களில் கார் வந்து நின்றது. அவனது அப்பா ராஜாங்கம் காரிலிருந்து இறங்கினார். என்னடாச்சு? இப்போ நம்ம மோசம் போயிட்டோம்ப்பா. டேய், விவரமாக சொல்கிறா, தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காதன். அப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டேய் வாடா என்ற அருகில் இருந்த ஆஸ்பத்திரியில் இருந்து வந்த முருகனிடம் என்னாச்சுன்னு இவர்கிட்ட சொல்லு. முருகன் ஆஸ்பத்திரியில் நடந்தவற்றை ஜீவனிடம் சொன்னதைப் போலவே ராஜாங்கத்திடமும் ஒப்பித்தான். சரி வா, முதல்ல ஆஸ்பத்திரி போய் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம். அப்பா, போகிற வழியில் தான் இவன் சொன்ன அந்த ஸ்வீட் கடை இருக்குது. முதல்ல கடைக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு அப்புறமா ஆஸ்பத்திரி போவோம். மாணிக்கம் இனிப்பு கடை. மாணிக்கம் இனிப்பு கடையில் வியாபாரம் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த வேளையில் அங்கே வாசலில் வேகமாக ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து பெரியவர் ராஜாங்கமும் நீலவேணி திருமணம் செய்யப்போகும் மாப்பிள்ளை ஜீவனும் ஆஸ்பத்திரியில் பார்த்த முருகனும் இறங்கினார்கள். பெரியவர் நேராக வந்து கடை கேஷியரிடம், எங்கப்பா உங்கள் கடை முதலாளி? சார், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார். ஏன், அவர் உடம்புக்கு என்னாச்சு? எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கார்? பெரியவர் கேட்டதும் கடையில் இருக்கும் கேஷியர் சற்று யோசித்தபடி, சார், அவர் உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்க, அவர் நல்லா தான் இருக்கார். சொக்கலிங்க ஐயா உடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணி 2 நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதை சிவக்குமார் ஐயா தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட வந்து பார்த்துட்ருக்கார். ஜீவன் தனது அப்பாவை ஒரு முறை முறைத்து விட்டு, அப்பா பார்த்தீங்களா,
நான் சொல்லும்போது நீங்கள் நம்பலை. இப்போ தெரிஞ்சுக்கிங்க. அந்த சொக்கலிங்கம் எனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிவிட்டு இங்கே வேறு ஒரு ட்ராமா ஆடுறார் பாருங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக கடையில் இருந்த எல்லோரையும் கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, உங்கள் கடை ஓனருக்கு நான் யாருன்னு காட்டுறேன், அப்போ தான் அடுத்தவன் குடும்பத்துக்குள்ளே தலையிட மாட்டான் என்று வேகமாக போய் கதவை திறந்து ஏற கடையில் இருப்பவர்கள் என்ன ஏது என்று புரியாமல் அவர்களுக்குள்ளேயே பார்த்து கொண்டனர். கூட வந்த முருகனும் அவன் பங்குக்கு ஒரு கோப பார்வையை கடையில் இருப்பவர்களிடம் வீசிவிட்டு காரில் பின் சீட்டில் ஏறினான். பெரியவர் யோசித்தபடியே காரில் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டு பையனை திரும்பி பார்த்தார். இன்னமும் அவரது மகன் ஜீவன் கோபமாகத்தான் இருந்தான். டேய், பார்த்துக்கலாண்டா, விட்றா, பெரிய இடம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும், நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா சரி பண்ணிடலாம் என்று மகனிடம் ஆறுதலாக கூற, பா, நீங்கள் சரி பண்ண மாட்டீங்க, நான் சரி பண்ணுறேன், வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுறான்னு. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கே விடு. ராஜாங்கம் மற்றும் ஜீவனையும் காரில் ஏற்றிக்கொண்டு கார் நேராக ஹாஸ்பிட்டல் நோக்கி வேகமாக சென்றது. ஜீவன் முகம் இன்னமும் கோபக்கனல் ஏறிய நிலையில்தான் இருந்தது. 1 மணி நேரத்துக்கு முன்புதான் ஜீவன் திருமணத்தை எங்கு வைத்து கொள்ளலாம், திருமணத்திற்காக யாரையெல்லாம் அழைக்கலாம் என்று மனதிற்குள்ளே ஒரு திட்டம் தீட்டியிருந்தான். அப்போதுதான் அவனது நண்பனின் தம்பி முருகன் இப்படி ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்தான். பரிமளம் வீட்டு வாசல். பரிமளம் தனது மருமகள் பேரப்பிள்ளைகளுடன் பஸ்ஸிலிருந்து இறங்கியவள் வீட்டுக்கு வருவதற்காக அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து வாசலில் வந்து இறங்கினாள். குலதெய்வ கோவிலுக்கு போய்விட்டு வீட்டுக்குள் நுழையும் முன் செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்களை செய்துவிட்டு உள்ளே சென்றார்கள். உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் முன்பு ராஜாங்கத்தின் கார் வேகமாக வந்து நிற்க அதிலிருந்து ராஜாங்கம் அவரது மகன் ஜீவனும் உள்ளே சென்றார்கள். ராஜாங்கமும் ஜீவனும் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து காரை வேகமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி பைபாஸ் ரோட்டில் செல்லும் வழியில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் அழைப்பதாக ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் இன்ஸ்பெக்டர் அழைத்த விதம்தான் ஆஸ்பத்திரி நோக்கி செல்லாமல் கார் காவல் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. திருமகள் தேடி வருவாள் பகுதி 5. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 5. உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் முன்பு ராஜாங்கத்தின் கார் வந்து நிற்க அதிலிருந்து ராஜாங்கம் அவரது மகன் ஜீவனும் உள்ளே சென்றார்கள். ராஜாங்கம் ஜீவன் இருவரும் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து காரை ஆஸ்பத்திரி நோக்கி பைபாஸ் ரோட்டில் செலுத்தும் வழியில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் அழைப்பதாக ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் இன்ஸ்பெக்டர் அழைத்த விதம்தான் ஆஸ்பத்திரி நோக்கி செல்லாமல் கார் காவல் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் அப்பாவை பார்த்து, அப்பா, என்னாச்சுப்பா, ஃபோனில் யார்? ஏதோ இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிக்கிறாரு, என்னான்னு தான் போய் பார்த்துட்டு வருவோமே. ராஜாங்கம் சற்றும் சலனப்படாமல் அமைதியாக கூறினார். அதே சமயம் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து ராஜாங்கம் மற்றும் ஜீவன் விசாரித்து சென்ற உடனே தனது முதலாளி சிவக்குமாருக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டான் கேஷியர் தினேஷ். சிவக்குமாரின் ஃபோன் தொடர்பு இல்லைக்கு அப்பால் உள்ளதாக ரெக்கார்டர் குரல் கேட்க 2 நிமிடம் விட்டு மறுபடியும் கால் செய்தான். மறுபடியும் சிவக்குமாரின் ஃபோன் கேஷியர் தினேஷுக்கு ரீச் ஆகாமல் போக ஒருவித பதட்டத்துடன் கடையில் இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் அணிந்து ராஜாங்கம் ஜீவன் ஆட்கள் முதலாளியை பார்ப்பதற்கு முன்பு தான் அங்கு சென்றுவிட வேண்டும் என்ற அவசரத்தில் மிக வேகமாக பைக்கை செலுத்தினான் தினேஷ். உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ராஜாங்கம் மற்றும் ஜீவன் உள்ளே நுழைய, ஐயா வாங்க என்று இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் வரவேற்றார். இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அருகே இருந்த சேரை இழுத்து போட்டு அமர்ந்தார் ராஜாங்கம். அருகில் ஜீவன் நின்று கொண்டிருந்தான். தம்பி யார், நம்ம பையனா? இன்ஸ்பெக்டர் கேட்டார். ஆமாம் சார், குவைத்தில் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், நான் தான் சம்பாதிச்சது போதுண்டா என்று இந்தியாவுக்கு வர வச்சிட்டேன். சார், கல்யாணம்னு சொன்னீங்களே? ஆமாம், இவனுக்கு தான். வேறு ஒரு அவசர காரியமாக போயிட்டுருந்தோம், நீங்கள் ஃபோன் பண்ணதால் இப்படியே வந்துட்டேன். அப்போது வேறு ஒரு கார் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து வெள்ளையும் சொல்லையுமாக 4-5 பேர் ஸ்டேஷன் வாசலில் காரில் வந்து இறங்கினர். அங்கே ராஜாங்கத்தின் காரை பார்த்த அதிலிருந்த ஒருவன்,
பார்ட்டி வந்தாச்சு போல இருக்கு. ஐயா, ஆள் உள்ளே தான் இருக்கார். வந்தவர் கூட வந்த இளைஞர்களிடம், டேய், நான் பேசும்போது தேவையில்லாமல் யாரும் குறுக்க பேசக்கூடாது, சரியா? இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம். தேவையில்லாமல் அடிதடின்னு இறங்கிட்டா அப்புறம் நட்டம் நமக்கு தான். என்ன புரியுதா என்று அருகில் இருந்த ஒருவனிடம் கேட்க, அவன், புரியுதுப்பா, எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? நான் எதுவும் பேசலை, நீங்களே எல்லாம் பேசுங்க என்று சொன்னதும், நீங்கள் எல்லோரும் வெளியில் இருங்கப்பா. டேய், நானும் இவனை மட்டும் ஸ்டேஷன் உள்ளே போகிறோம், சரிங்கய்யா என்று வந்திருந்த இளைஞர்கள் வெளியில் காத்திருக்க, பெரியவரும் கூட வந்த இளைஞனும் உள்ளே சென்றனர். ஸ்டேஷனுக்குள்ளே வந்தவர் இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் சொல்ல, இன்ஸ்பெக்டர் பதிலுக்கு வணக்கம் சொல்லி எதிரி அமரச் சொன்னார். ஏற்கனவே அங்கே அமர்ந்திருந்த ராஜாங்கமும் ஜீவனும் வந்தவர்களை பார்த்தனர். இவன் எதுக்கு இங்கே வந்தான்? ஓ, இவன் ஏற்பாடு தானே நம்மளை ஸ்டேஷனுக்கு வர சொன்னது. ராஜாங்கம் நொடியில் புரிந்து கொண்டார். ஜீவனும் வந்தவர்களை பார்த்தான். பிரச்சனையை ஒருவாறு புரிந்து கொண்டான். இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பித்தார். ஐயா நல்ல சிவன், நீ இங்கே சொன்ன மாதிரியே ராஜாங்க ஐயாவை வர சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இது இடப்பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இப்போது நல்ல சிவன் பேச ஆரம்பித்தார். சார், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இது இடப்பிரச்சனை மட்டும் இல்லை, எனக்கு தன்மான பிரச்சனையும் கூட. இன்றைக்கி இவர் அந்த இடத்த வாங்கினது, அதில் கடையை கட்டி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அது என் பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்து நாங்கள் பராமரிச்சுட்டு வர நிலம் சார். எங்கள் அக்காவுக்கு என் பையன் இருக்கானே என்று அருகில் இருந்த தனது மகன் கண்ணனை காட்டி, அவள் பொண்ணை இந்த பயலுக்கு கட்டித்தரலன்ற ஒரே கோபத்துக்காக இவருக்கு இந்த இடத்தை கொடுத்துட்டான். ஆனால் இன்னும் என் கையெழுத்து வேணும், என் தம்பி ஒருத்தர் இருக்கான் அவன் கையெழுத்து வேணும், அது இல்லாமல் என் மாமன், என் அக்கா புருஷன், அந்த ஆள் கையெழுத்து வேணும். இது எதுவுமே இல்லாமல் அட்வான்ஸ் மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாயை வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு அஸ்திவாரத்தை எடுத்து கடையை கட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதத்துக்குள்ளே இவர் கடை கட்டுறதை நிறுத்தணும். அப்படி மீறி கட்டினா நான் மேற்கொண்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவேன். அப்புறம் இவரும் நானும் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்ருக்கணும். அதுக்கு தான் சிம்பிளாக நானே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கேன். டே கண்ணா, அதை குட்றா. கண்ணன் கொண்டு வந்த கம்ப்ளைண்ட் அங்கிருக்கும் ரைட்டரிடம் கொடுத்து, ரைட்டர் சார், கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரி பண்ணி ஃபைல் பண்ணிக்கங்க, என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குது என்ற நல்ல சிவம் படபடவென்று பேசி கொண்டிருக்க, ராஜாங்கம் அமைதி இழந்தவராக சட்டென எழுந்தார். தனது பையன் ஜீவனிடம், தம்பி பாப்பா போகலாம், நம்ம எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே பார்த்துக்கலாம் என்று கிளம்ப முயல, இன்ஸ்பெக்டர், ராஜாங்கய்யா பதட்டப்படாதீங்க, பேசி தீர்த்துக்குவோம், உட்காருங்க. எதுக்கியா இவர் சொல்கிற மாதிரி தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கீங்க? ஏதாவது 15 கொடுக்காதுன்னா கொடுத்து கேஸை முடிச்சிக்கிங்க. இப்போது நல்ல சிவம் டென்ஷன் ஆனார். சார், 15 கொடுத்து எதை முடிச்சிக்க சொல்கிறீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். எவ்வளவு பணம் அட்வான்ஸ் வாங்கினாரோ அதை நான் இவருக்கு கொடுத்துட்றேன். வாங்கிட்டு இது வரைக்கும் கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவானுச்சுன்னு சொல்லுங்கள், அதையும் சேர்த்தே கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போக சொல்லுங்கள். சார், இது எங்கள் வீட்டு பிரச்சனை சார், எனக்கு எங்கள் அக்காவுக்குமான பிரச்சனை, அதை நாங்களே சரி பண்ணிக்கிறோம். எங்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்காக எங்கள் அக்கா இவர்கிட்ட வந்தால் இவர் நைஸாக பேசி இடத்த வாங்கிட்டார். இல்லை சார், எங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வரேன், ஸ்டேஷனில் வச்சு ஒரு முடிவு பண்ணிக்குவோம் என்று பேசி கொண்டு இருக்கும்போது ராஜாங்கம் தனது மகன் ஜீவனை அழைத்து கொண்டு விருட்டன அங்கிருந்து கிளம்பிவிட்டார். நல்ல சிவம், இன்ஸ்பெக்டர் சார், பார்த்தீங்கல்ல, இவர் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்கு இப்படி அவசரப்பட்டு எந்திரிச்சு போகணும்? நாம் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல சார். இந்த பிரச்சனையை ஒரு வாரம் ஆறப்போடுங்க. ராஜாங்கம் தன் பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கார். விழுப்புரம் ஸ்டேஷன் ரோட்டில் பாண்டிச்சேரி போகிற வழியில். அதான் சார், பாலத்துக்கு முன்னால் லெஃப்ட் சைடு மாணிக்க இனிப்பு கடை இருக்குல்ல? ஆமாம் சார். அந்த கடையில் ரொம்ப வருஷமாக சொக்கலிங்கம்னு ஒருத்தர் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆமாம் சார், சொக்கலிங்கத்தை எனக்கே நல்லா தெரியுமே என்று இன்ஸ்பெக்டர் எனக்கு கூற, நல்லதாக போச்சு. அவர் பொண்ணை தான் சார் இந்த பயலுக்கு, அதான் சார் ராஜாங்கத்து பையனுக்கு பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார்,
எனக்கு சொக்கலிங்கத்தையும் நல்லா தெரியும். அவர் மாமா இருந்தார், மாணிக்கம் பெருமாள். அவர் தான் சார் அந்த கடையோட உண்மையான ஓனரு. அவரையும் எனக்கு நல்லா தெரியும் சார். அவர், நான், நம்ம தேவநாதன், அதான் சார் திருச்சி ரோட்டில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்காரு. அவர், நாங்கள்லாம் பழைய ஆளுங்க சார். இந்த ராஜாங்கன் நேற்று பணத்தை பார்த்த ஆள் சார், புது பணக்காரன். தப்பாக ஏதாவது செஞ்சிட்டு இருப்பான் போல் இருக்கு. ஏதோ பிள்ளைய பாரின்னு அனுப்பி படிக்க வச்சு 4 காசு பார்த்துட்டா தலையில் கும்பம் முளைச்சிருமா இந்த ஆளுக்கு சார். அப்போ நாங்கள் வர்றோம். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இடம் எனக்கு வந்தாகணும் என்று கையில் இருந்த பணக்கவரை இன்ஸ்பெக்டர் டேபிளில் வைத்துவிட்டு, தம்பி வாப்பா என்று மகனை அழைத்து கொண்டு வெளியே வந்தார் நல்ல சிவம். ராஜாங்கம் கார் மறுபடியும் பைபாஸ் பிடித்து வெளியேறும்போது, டேய் விடு வண்டியை, அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம்ப்பா என்று ஜீவன் கூற, வேண்டாம்டா, காரியம் தடங்கலாகுது, நாளைக்கு போகலாம். இல்லைப்பா ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம், போய் வேணியை பார்த்துட்டு போகலாமே. சரி, முதல்ல அங்கே நிலவரம் என்னென்னு சொக்கலிங்கத்துக்கு நான் ஒரு ஃபோனை போடுறேன். அப்பா அவரே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்கள் அவசரப்பட்டு ஏன் அவர்கிட்ட நீங்கள் பேசலான்னு நினைக்கிறீங்க? பரவாயில்லடா, இப்போ நீ ஹாஸ்பிட்டல் போனாலும் கூட அவர் இருப்பார்ல, அப்புறம் எப்படி வந்தவனு சொல்லுவேன். சும்மா சம்பிரதாயத்துக்கு ஒரு ஃபோனை போட்டு விசாரிப்போம் இரு என்று ராஜாங்கம் சொக்கலிங்கத்துக்கு ஃபோன் செய்ய, மறுமுனையில் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நிர்மலாவுடன் அமர்ந்திருந்த சொக்கலிங்கம் ராஜாங்கம் லைனின் வருவதை நிர்மலாவிடம் ஃபோனை காட்டினார். என்ன சொல்கிறது என்று சொக்கலிங்கம் தனது மனைவியிடம் செய்கையால் கேட்க, சாதாரண வயிற்று வலி தான், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சின்னு சொல்லுங்கள், ஏதாவது உளறி கொட்டாதீங்க நிர்மலா கணவனிடம் எச்சரிக்க, அதை காதில் வாங்கி கொண்டு சொக்கலிங்கம் ஃபோனை எடுத்தார். சம்பந்தி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி. நம்ம பாப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா சொன்னாங்களே, அதான் கேள்விப்பட்டேன். அதை வந்து பார்த்துட்டு போகலாம்னு கிளம்பி வந்துட்டுருக்கோம். சம்பந்தி நீங்கள் பயப்படுற அளவுக்கு இங்கெல்லாம் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபுட் பாய்சன் தான். வெளியில் ஏதோ சாப்பிட்ருப்பா போல இருக்குது, வயிற்றுக்கு ஒத்துக்கலை, ஒரே வாமிட், அதான் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்று சாதுரியமாக மனைவி சொல்லி கொடுத்ததை சற்று எமோஷனலாக பில்டப் செய்து சம்பந்தியிடம் பேசினார். அவ்வளோதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் சம்பந்தி. சரி இருக்கட்டும், சரி ஏதோ ஒன்று, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், நான் வந்து பாப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பியும் கூட தான் வந்திருக்கான். இப்போ வர வேணாம் சம்பந்தி, நீங்கள் வந்தீங்கன்னா என்னை நிர்மலாவையும் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். ஏன்னா விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வேறு வர்றாருன்னு சொன்னீங்க இல்லையா, காலையில் வாங்க, 2 பேருமே நேர்லேயே பார்த்துடலாம். நாளைக்கு அநேகமாக டிஸ்சார்ஜ் வேறு இருக்கும்னு சொல்கிறாங்க என்று சொக்கலிங்கம் சொல்ல, அப்படியா, அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, நாளைக்கு வீட்லேயே வந்து பார்த்துக்கலாம். சரி வச்சிடுறேன் சம்பந்தி. ஜீவன், நாளைக்கு பார்த்துக்கலாம்டா என்று ராஜாங்கம் மகனிடம் தீர்மானமாய் கூற, ஜீவன் தனக்குள் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அருகில் இருந்த முருகனை பார்த்தான். முருகன் மெதுவான குரலில் ஜீவனிடம், நான் என்னென்ன பண்ண முடியும்? உங்கள் அப்பா கூட வராமல் இருந்திருந்தால் இப்போ நாம் 2 பேரும் தனியாக இருந்திருந்தோம்னா எப்போவோ போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். நீங்கள் தான் தேவையில்லாமல் அப்பாவுக்கு ஃபோனை போட்டுட்டீங்க. சரி விடுறா, எங்கே போயிட போகிறான், காலையில் பார்த்துக்கலாம். ஜீவன் முருகனுக்கு சமாதானம் சொன்னது போல் தனக்குத்தானே ஒரு சமாதானத்தை சொல்லி கொண்டான். ஆஸ்பத்திரி வளாகத்தில் மாணிக்கம் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷ் சிவக்குமாரிடம் கடையில் நடந்தவற்றை சொல்லி கொண்டிருந்தான். சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம் வந்து, என்னமாம்மா இது, கடையில் யாரெல்லாமோ வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது சிவா, நானும் இங்கே தானே உன் கூட தானே இருக்கேன். இல்லை மாமா, இந்த ராஜாங்கம் அவர் பையனோட வந்து நம்ம கடையில் வந்து மிரட்டிட்டு போயிருக்கார். ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். இப்போ அநேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை சிவா, இப்போ அவர் தான் ஃபோனில் வந்தார், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம் நான் சொல்லிட்டேன். ஏமாம்மா, அவர் மருமகளை பார்க்க வர்றாரு, நீங்கள் ஏன் அவரை வர வேணான்னு சொல்கிறீங்க? சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம் கூற, சொக்கலிங்கம் தடுமாறியபடி அங்கிருந்து நிர்மலாவை பார்க்க, நிர்மலா, தம்பி அவர் எதுக்கு கடைக்கிட்ட போய் சத்தம் போட்டுட்டு வராரு? இல்லை சிவா, நீ என் பொண்ணை பார்க்க வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் குழந்தையிலிருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க.
உங்களுக்குள்ள அப்படி ஒரு அன்பு இருக்குது. அவளும் நீயும் எப்படி பழகுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ விதிவசத்தில் ஆனந்தின்னு ஒருத்தி உள்ளே வந்து ஒன்றை குழப்பி விட்டுட்டா. பரவாயில்ல விடு தம்பி, ராஜாங்கம் இல்லைப்பா, வேறு யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று நிர்மலா ஒரே போடாக போட சொக்கலிங்கம் அதிர்ச்சியடைந்தபடியே மனைவியை பார்த்தார். மனைவி தன்னுடைய திட்டத்தை அப்படியே அப்பட்டமாக வெளியே சொல்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அங்கே வந்திருந்த கேஷியர் தினேஷ் பெரிய அதிர்ச்சியில் கடை முதலாளி சிவக்குமாரையும் பழைய மேனேஜர் சொக்கலிங்கத்தையும் அவரது மனைவி நிர்மலாவையும் பார்த்தான். அவனது மனதில் கடையில் வந்து ராஜாங்கமும் அவரது மகன் ஜீவனும் வந்து திட்டியது சரிதான் போலிருக்கிறது என்பது போல் தோன்றியது. உடனே அங்கிருந்து மூவரிடமும் சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டான். ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த கேஷியர் தினேஷ் ஃபோனை எடுத்தான். மறுமுனையில் ஆனந்தி ஃபோனை எடுத்தவள், ஹலோ சொல்லுடா, எப்படி இருக்க என்றதும் கேஷியர் தினேஷ் சொல்ல சொல்ல ஆனந்தி முகம் கலவரமடைந்தது. திருமகள் தேடி வருவாள். பகுதி 6. திருமகள் தேடி வந்தாள். பகுதி 6. மாணிக்கம் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷ் தனது முதலாளி சிவக்குமாரிடம், ராஜாங்கமும் ஜீவனும் நமது இனிப்பு கடையில் வந்து உங்களை விசாரித்துவிட்டு எச்சரிக்கை விடுத்து சென்றார்கள் என்று கூறியதை கேட்ட சிவக்குமார் அங்கிருந்த சொக்கலிங்கத்திடம் அது பற்றி கேட்கிறான். தான் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறிய நிலையில் சொக்கலிங்கம் தனது மனைவி நிர்மலாவை தர்ம சங்கடமாக பார்க்க, இனிப்பு கடை போய்விட்டு சிவாவை விசாரிக்கிறது ராஜாங்கத்தோட தப்புங்கிறேன் நான். அந்த ஆளுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? என் பொண்ணை நான் இன்னும் தரணுமா இல்லையானே முடிவு பண்ணலை. அதுக்குள்ளே என்னுடைய சொந்தத்துக்கிட்டலாம் வந்து அந்த ஆள் விசாரிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? தப்பார் சிவா, நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நாம் பார்த்துக்கலாம். நம்ம வேணியை நான் இன்னும் அந்த ஆள் பிள்ளைக்கு தர்றதா இல்லையானே முடிவு பண்ணலை. இப்போ தானே ஜாதகம் பார்த்துருக்கோம், ஜாதகம் ஒத்து போயிருக்கு, அவ்வளவுதானே. நிச்சயம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்னால் மாற்ற முடியும். இந்த நிர்மலாவை பற்றி அந்த ராஜாங்கத்துக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போக அந்த ஆள் என்னை பற்றி தெரிஞ்சுக்குவார். அத்தை, நான் என்னை பற்றி விசாரித்ததை சொல்லலை. அவங்க வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் விசாரிக்கணும்? நேராக ஆஸ்பத்திரிக்கே வந்து வேணியை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீ சொல்கிறது தான் தம்பி சரி. நேராக அந்த ஆள் இங்கே வந்திருக்கணும், இங்கே வந்து பார்த்துருக்கணும்ல. அந்த ஆள் யாரை உன்னையை விசாரிக்கிறதுக்கு கடைக்கு போக சொன்னது யார்? இதை நான் சும்மா விட போகிறதில்ல. ராஜாங்கம் மட்டும் இல்லை தம்பி, இனி எந்த மந்திரி வந்தாலும் சிவா என் மக வேணியை பார்க்கறத தடுக்க முடியாது என்று கூறியதோடு அல்லாமல் மேலும் நிர்மலா சிவக்குமாரிடம், நீங்கள் 2 பேரும் குழந்தையிலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, உங்களுக்குள்ள அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அவளும் நீயும் எப்படி பழகுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ விதிவசத்தில் ஆனந்தின்னு ஒருத்தி உள்ளே வந்து இப்போ குழப்பி விட்டுட்ருக்கா எல்லாத்தையும். பரவாயில்ல விடு. அந்த ராஜாங்கம் பையனுக்கு பொண்ணை நான் இன்னும் நிச்சயம் பண்ணி கூட கொடுக்கல. என் குடும்பத்துக்குள்ளே வந்து சட்டத்திட்டம்லாம் அந்த ஆள் போட முடியாது. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ விடு. நிர்மலா ஒரே போடாக போட சொக்கலிங்கம் அதிர்ச்சி அடைந்தபடி மனைவியை பார்த்தார். மனைவி தன்னுடைய திட்டத்தை அப்படியே அப்பட்டமாக வெளியே சொல்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அங்கே அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்ட கேஷியர் தினேஷ் பெரிய அதிர்ச்சியடைந்து கடை முதலாளி சிவக்குமாரையும் பழைய மேனேஜர் சொக்கலிங்கத்தையும் அவரது மனைவி நிர்மலாவையும் புதிராக பார்த்தான். அவனது மனதில் கடையில் வந்து ராஜாங்கமும் ஜீவனும் வந்து திட்டியது சரிதான் போலிருக்கிறது என்பது போல் தோன்றியது. உடனே அங்கிருந்து மூவரிடமும் சொல்லிக்கொண்டு விடை பெற்று வெளியே வந்தான். ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த கேஷியர் தினேஷ் ஃபோனை எடுத்தான். மறுமுனையில் ஆனந்தி ஃபோனை எடுத்தாள். ஹலோ சொல்லுடா, எப்படி இருக்க என்றதும் கேஷியர் தினேஷ் சொல்ல சொல்ல ஆனந்தி முகம் கலவரமடைந்தது. ஆனந்தி கோபமும் அழுகையுமாக அத்தை பரிமளத்திடம் சென்றாள். பரிமளம், என்னம்மா, என்னாச்சு? என்னன்னு என்கிட்ட சொல்லு. யார் ஃபோனில்? இப்போ நம்ம கடை கேஷியர் தினேஷ் தான் அத்தை பேசுனா. நம்ம கடைக்கு அந்த வேணியை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனும் அவங்க அப்பாவும் வந்து உங்கள் பையன் எங்கேன்னு கேட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்களாம். அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லிவிட்டு போனது ஏதோ சொல்லி அந்த நிர்மலா பேசி இவங்களை அங்கே வர விடாமல் தடுத்துருக்கா. உங்கள் புள்ள தான் அங்கேருந்து அவளுக்கு எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கார். தினேஷ் சொல்கிறான் அத்தை.
அது மட்டும் இல்லாமல் நான் என் பொண்ணு நிச்சயமே பண்ணி கொடுக்கல. அதுக்குள்ளே என்னை யாரும் தடுக்க முடியாது. நீ என் பொண்ணு கூட பேசுகிறத யாராலும் தடுக்க முடியாது சிவா அப்படின்னு வேறு உரிமையோடு உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கா அந்த நிர்மலா. அதை கேட்டுக்கிட்டு பொறுக்க முடியாமல் தான் கேசியர் தினேஷ் இப்போ எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டு போகிறான். அத்தை, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பரிமளம் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, இந்த பாரு ஆனந்தி, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இப்போவே அந்த பயலுக்கு ஃபோனை போடுறேன். பரிமளம் தனது மகன் சிவாவுக்கு ஃபோனை போட, சிவா ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோனை எடுப்பது. அம்மா சொல்லுமா. டேய், எங்கடா இருக்க? மறுமுனையில் சிவா மெதுவாக ஹாஸ்பிட்டலில் தான்மா இருக்கேன். பக்கத்தில் யார் இருக்கா? சொக்கலிங்க மாமாவும் நிர்மலா அத்தையும் இருக்காங்க என்று சிவகுமார் கூற, சொக்கலிங்க மாமாவா? டேய், அவன் உனக்கு எப்படிறா மாமாவானா? நிர்மலா உனக்கு அத்தையும் கிடையாது, அவன் உனக்கு மாமனும் கிடையாது. டேய், நீ செய்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, போனேன், போய் பார்த்தேன், உடனே வந்துட வேண்டியதானே. நீ என்னடா அவள் கூடயே இருந்து என்ன? நீ என்ன அண்ணனா தம்பியா இல்லை அவளை கட்டிக்கிட்டவனா? நான் தான் அவங்க உறவே வேண்டாம்னு சொல்லி தானே அந்த ஆளை வேலையை விட்டு போக சொன்னேன். போனவன் போய் பார்த்த மாதிரியே வந்துட வேண்டியதானே. ரொம்ப போட்டு ஒட்டி உறவாடிக்கிட்டே இருக்காதுடா, சொன்னால் கேளு. அந்த நிர்மலாவும் சொக்கலிங்கமும் நல்லவங்க கிடையாது. இப்போ பாரு, தேவையில்லாத பிரச்சனை உனக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையெல்லாம் அவங்க அப்பனும் வந்து உன்னை கடையில் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்களாம். தேவையா உனக்கு இது? இந்த பாரு சிவா, கிளம்பி வீட்டுக்கு வா என்று பரிமளம் சொல்ல, அது எப்படிமா அப்படியே வேணியை விட்டுட்டு வர முடியும்? டேய், அவள் அப்பனோ ஆத்தாக்காரியோ பார்த்துக்குவா, உனக்கு என்ன? இந்த பிள்ளைங்க உன் பொண்டாட்டி வேறு அழுதுக்கு புலம்பிகிட்டு இருக்கா, உன் பசங்க வேறு காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கிளம்பி வீட்டுக்கு வர வழியப்பார் என்று பரிமளம் கோபமாக கூற, வரேம்மா, ஃபோனை வை என்று சிவா ஃபோனை வைத்துவிட்டு அங்கே சொக்கலிங்கம் எதுவும் தெரியாதது போல் திரும்பிக் கொண்டார். நிர்மலா மட்டும் சிவாவையை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது உள்ளே அறையிலிருந்து வெளியே வந்த நர்ஸ் நேராக வந்து சிவாவிடம் ஒரு மெடிக்கல் ஸ்லிப்பை கொடுத்து, இதில் இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க சார் என்று ஒரு ரசீதை கொடுத்து விட்டு கிளம்ப, சிவா அங்கிருந்து மெடிக்கலை நோக்கி ஓடினான். ஆனந்தி அழுதபடி படுக்கையில் அமர்ந்திருக்க, அருகில் மகனும் மகளும் ஆனந்தியையே சோகமாக பார்த்து கொண்டு, அதில் மகன் திருமூர்த்தி அம்மாவிடம், அம்மா, அப்பா எப்பம்மா வருவார்? ஆனந்தி எதுவும் சொல்லாமல் இருக்க, அங்கே வந்த பரிமளம் இருவருக்கும் தட்டில் சாதம் போட்டு கொண்டு வந்து ஊட்டி விட்டபடியே, இந்த சாதத்தை நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் அப்பா இங்கே வந்துடுவான், சீக்கிரம் சாப்பிடுங்க பார்ப்போம் என்று பரிமளம் சாதம் ஊட்ட ஆரம்பிக்க, சிவாங்கி சாதம் வாங்கி கொள்ள, பையன் திருமூர்த்தி, பாட்டி நான் அப்பா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேனேண்ணா என்று அடம்பிடிக்க, அப்படின்னா உங்கள் அப்பா வர வேண்டான்னு சொல்லிவிடுவேன், பரவாயில்லையா என்று பரிமளம் சொல்ல, திருமூர்த்தி அடம்பிடிக்காமல் பாட்டியிடம் சாதம் வாங்கி கொண்டான். ஆனந்தி, எழுந்துரு, நீ சாப்பிடு முதல்ல, உன் உடம்பு நல்லா இருந்தால் தானே எதையும் செய்ய முடியும், முதல்ல புரிஞ்சிக்க, போ எழுந்துரு சாப்பிடு என்று பரிமளம் சற்று கண்டிப்புடன் கூற, இல்லத்த, எனக்கு பசிக்கவே இல்லை, அந்த மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று வருகிற கண்ணீரை துடைத்தபடியே கூற, இந்த பார் ஆனந்தி, அந்த பயலை நான் கவனிச்சிக்கிறேன், நீ பயப்படாத செல்லம், சொன்னால் கேளுமா, போராடுறதுக்காவது உடம்புல பலம் வேணும் இல்லையா, போய் சாப்பிடு என்று பரிமளம் கூறிக்கொண்டே போய் தட்டில் சாதம் போட்டு கொண்டு வந்து ஆனந்திக்கு கொடுத்து, போய் கை கழிட்டு வந்து முதல்ல சாப்பிடு, நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது, நம்பு. ஆனந்தி கை கழுவி கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஹாஸ்பிட்டலில் நிர்மலா பெட்டில் படுத்திருந்த மகள் நீலவேணிக்கு 2 இட்லியை சாம்பார் ஊற்றி ஊட்ட ஆரம்பிக்க, அப்போது நீலவேணி, பசிக்கலமா, என்னை விட்டுடு என்று அடம் செய்து கொண்டிருக்க, அப்போது நிர்மலாவிற்கு ஃபோன் வருகிறது. ஃபோனை எடுத்துக்கொண்டு நிர்மலா சற்று நகர, அப்போது சிவா தட்டில் இருந்த இட்லியை சாம்பாருடன் கலந்து படுத்திருந்த நீலவேணிக்கு ஊட்ட ஆரம்பித்தான். வேணி சிவா ஊட்டுவதை சற்றும் தடுக்காமல் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தாள். அதை பார்த்தபடியே சிறு புன்னகையுடன் நிர்மலா ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது நீலவேணியின் மொபைல் ரிங் ஆனது. அதில் ட்ரூகாலரில் ஜீவன் சொக்கலிங்கம் என்று வருவதை சிவகுமார் பார்க்கிறான். நீலவேணிக்கு இட்லி ஊட்டியபடியே சிவகுமார், வேணி, உன் வருங்கால ஹஸ்பண்ட் கால் பண்ணுறார், இந்தா எடுத்து பேசு என்று ஆன் செய்ய போக, வேண்டாம் என்று செய்கையால் நீலவேணி தடுக்கிறாள். அங்கே ஜீவன் அருகில் முருகன் அமர்ந்திருப்பது, கடை வாசலில் இருவரும் சேரை போட்டு அமர்ந்திருக்கிறார்கள்.
ஜீவன் முருகனிடம், டேய், ஃபோனை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கடா. என்னண்ணே இது? கண்டிப்பாக அந்த பொண்ணோட நம்பர் தானே இது? நல்லா தெரியுமா? ஏய், எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஜோசியக்காரர் அந்த வீட்டில் இருக்க 3 ஃபோன் நம்பரையுமே என்கிட்ட கொடுத்துருக்காரு. ஏதாவது டவுட்டுன்னா எப்போ வேணாலும் பேசிக்க சொல்லியிருக்கார். இது வரைக்கும் நான் 3 பேர்கிட்டையும் பேசினதே இல்லை. இப்போ தான் வேணிக்கிட்ட பேசுகிறேன். ஆனால் அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. அண்ணே, அந்த பொண்ணே முடியாமல் படுத்திருக்கு. அது எப்படிண்ணே ஃபோனை எடுக்கும்? அது எப்படிரா? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிற பொண்ணு இன்றைக்கி ஃபோனை கூட எடுக்க முடியாமல் இருக்குமா? அண்ணே, உங்கள் ஃபோனுன்னு தெரிஞ்சால் ஒரு வேளை எடுத்திருப்பாங்களோ என்னமோ. அன்னோன் நம்பர்னு வந்திருக்கும், அதான் எடுத்துருக்க மாட்டாங்க. ஓ, அப்படி ஒன்று இருக்கா? நீ சொல்கிறது சரிதான்டா, கரெக்ட். நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. ஒரு வேளை ட்ரூ காலர் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். சரி, நாளைக்கு நேர்லேயே போய் பார்த்துருவோம். அப்படி அங்கே ஏதாவது ஏடா கூடமாக இருந்துச்சுன்னு வையே, அப்புறம் நடக்கிறதே வேறு. நான் யாருன்னு சொக்கலிங்கத்துக்கும் புரிய வைப்பேன், அந்த இனிப்பு கடைக்காரனுக்கும் புரிய வைப்பேன். சரியா? என்று கோபத்தோடு சரக்கு பாட்டிலை ஓப்பன் செய்ய, திருமகள் தேடி வருவாள் பகுதி 7. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 7. பரிமளம் வீடு. அதிகாலையிலேயே ஆனந்தியின் தாய் வேதவல்லி, அவளது அம்மா ராசம்மா இருவரும் ஆனந்தியை விசாரிக்க வந்துவிட்டார்கள். வேதவல்லி பரிமளத்திடம் பேசிக்கொண்டிருந்தாள். ராசம்மா ஆனந்தியின் அருகில் வந்து அழ ஆரம்பித்து விட்டாள். பாட்டி, அழாத, எனக்கு ஒன்றும் இல்லை. பாட்டி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க என்று ஆனந்தி வேதவல்லியின் தாய் ராசம்மா கண்ணீருடன் ஆறுதல் சொன்னாள். உங்கள் அப்பனும் உங்கள் மாமனும் இருந்திருந்தா அந்த சிவக்குமார் பையன் இந்த ஆட்டம் போட்டிருக்க மாட்டாமா? அவங்க 2 பேரும் இருந்தால் இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க போகிறான்? ஆள் இல்லைங்கிற தைரியம் தானே என்று வேதவல்லி அங்கிருந்து புலம்ப ஆரம்பித்து விட்டாள். உடனே பரிமளம், அண்ணி விடுங்க அண்ணி, நானே பார்த்துக்கிறேன். இல்லை பரிமளம், அந்த நிர்மலாவுக்கு இதே வேலையாக போச்சு. அடுத்தவ குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவளுடைய பொழப்பே. புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்துக்குமே இதே வேலை தான். நீ இந்த வேலை தான் அந்த ஆள் பார்க்குறான்னு சொல்லித்தான் அந்த ஆளை நம்ம வேலையை விட்டு தூக்கணும். மறுபடியும் இதே வேலையைத்தான் பார்க்குறான் அந்த சொக்கலிங்கம். நாம் எவ்வளவு தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட அந்த நிர்மலா அவளுடைய மோசமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றா. ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விட மாட்டாளே, அவளை என்ன செய்யலாம்? அப்பேன் ஆத்தா புள்ள எல்லாத்துக்குமே நம்ம குடும்பத்து மேலேயே ஒரு கண்ணு. பரிமளம், இதை நான் சும்மா விட போகிறதில்ல என்று கோபமாக புரிந்து தள்ளினாள் வேதவல்லி. உடனே பரிமளம் வேதவல்லியிடம், அண்ணி, நேரில் அந்த சொக்கலிங்கத்துக்கிட்டையும் நிர்மலா கிட்டையும் சொல்லி பார்க்கலாம். ஒரு தடவை அந்த நீலவேணிக்கிட்டையும் சொல்லி பார்ப்போம். கேட்டால் பார்ப்போம், இல்லைனா என்றவுடன் ஆனந்தி கோபமாக, நல்லா கூட கேட்பா. அத்தை, எத்தனை வருஷம் எத்தனை தடவை நான் அந்த வேணிக்கிட்ட பேசியிருக்கேன். நீங்களும் பேசியிருக்கீங்க, அந்த ஆளுக்கிட்டையும் பேசியிருக்கீங்க, அந்த பொம்பளைக்கிட்டையும் பேசியிருக்கீங்க. அப்போல்லாம் திருந்தாத குடும்பம் இப்போ நீங்கள் பேசின உடனே தெரிஞ்சிடுமா என்ன? ஆனந்தி, முன்னாடி நீ பேசினது வேறு, இப்போ நாம் பேச போகிறது வேறு. இப்போ இந்த விஷயமே பெருசாகிருக்கு என்று பரிமளம் பேசி கொண்டிருக்கும்போது இடைமறித்த வேதவல்லியின் தாயார் ஆனந்தியின் பாட்டி, என் அழகு பேத்தியை விட்டுட்டு எதுக்கு அந்த கண்ட குரங்கு பின்னாடி திரியிறானே தெரியலையே இந்த சிவப்பைய, இவனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்று பேச பேச ஆனந்திக்கு நின்ற கண்ணீர் மறுபடியும் வர ஆரம்பித்து விட்டது. நீ அழாத கண்ணு, அந்த பயலை நான் பார்த்துக்கிறேன். நான் கேட்குற கேள்வியில் அவன் உன்கிட்ட ஓடி வரானா இல்லையான்னு பாரு. சும்மா தமாஸ் பண்ணிகிட்ருக்காத பாட்டி, அவரெல்லாம் உன் பேச்சை கேட்க மாட்டார் என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டே. சொல்ல சொல்ல, என்னது, என் பேச்சை கேட்க மாட்டானா? அதுக்காக அப்படியே அவனை விட்டுறதா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருமா. நீ பஞ்சாயத்தில் நிறுத்தி 4 பெரிய மனுஷங்களை வச்சு அவங்ககிட்ட கேள்வி கேட்குறானா இல்லையான்னு பாரு. பாட்டி, பஞ்சாயத்தில் நிறுத்துறது பெரிய விஷயம் இல்லை. இது நாளைக்கு வெளியில் தெரியும். அப்படி தெரியக்கூடாதுன்னா இதை நாம் கொஞ்சம் பக்குவமாக தான் கையாளணும். என்னம்மா சொல்கிற நீ? பஞ்சாயத்தும் கூட்டக்கூடாது அப்படின்னா வா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். பாட்டி, எதையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத. இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் போனால் நாளைக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஏண்டி, எதுக்குமே ஒத்து வரலன்னா எப்படி?
அப்புறம் என்ன தான் பண்ணலாங்கிற? அப்போது அங்கிருந்தபடியே பரிமளம், இப்போவே வேற நேற்று ஒருத்தன் கடைக்கு வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். நாளைக்கு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்லை அவளே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுப்பான், யாருக்கு தெரியும்? ஆனந்தி அத்தையிடம், அத்தை அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அவர் எங்கே இருக்காருன்னு முதல்ல நீங்கள் ஃபோனை போட்டு கேளுங்க. அப்போது வேதவள்ளி ஆனந்தியிடம், தம்பி நம்பரை போட்டு கொடு, நானே ஃபோன் போட்டு பேசுகிறேன். அம்மா நீ எல்லாம் ஒன்றும் பேச வேணாம், சும்மா இரு. அப்போது ராசம்மா, ஏ ஆனந்தி, உன் ஆத்தாக்காரை தானடி பேசுகிறேங்கிற, பேசிட்டு விட. இல்லை வேணாம் பாட்டி, அம்மா பேசுனா அவர் தப்பாக நினைப்பார். அது மட்டும் இல்லை, அம்மா சும்மா இல்லாமல் எதையாவது பேசி வச்சிடும். அது நான் ஏதோ சொல்லி கொடுத்து பேசுன மாதிரி ஆகிடும். அப்போது ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இருந்து நீலவேணியை டிஸ்சார்ஜ் செய்து வெளியே அழைத்து வர சொக்கலிங்கம் மற்றும் அவரது மனைவியின் நிர்மலா உடன் இருக்க, ஆஸ்பத்திரியில் வேணி சம்பந்தப்பட்ட ஃபைல்களை எல்லாம் சில பில்களோடு சேர்த்தபடி கைகளில் எடுத்தபடி சிவக்குமார் வெளியே வந்து கொண்டிருந்தான். இப்போது சொக்கலிங்கம் சிவக்குமாரிடம், எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் செலவு, நீங்கள் வந்து பார்த்ததே பெரிய விஷயம் என்று கூற, நிர்மலா சொக்கலிங்கத்திடம், ஏங்க தம்பி செய்யாமல் வேறு யாருங்க செய்ய முடியும்? உங்கள் சொந்தக்காரங்க வேறு யாராவது இருக்காங்களா? நமக்கு நல்லது கெட்டதுன்னு ஓடி வர்றதுக்கு இந்த தம்பியை தவிர வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். வேணிக்கு ஒன்றுன்னா தம்பி துடிச்சு போயிடுது என்று நிர்மலா சொல்லி கொண்டு வர, அப்போது ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு நர்ஸ் ஓடி வந்து சிவக்குமாரிடம், சார் பில்லெல்லாம் கட்டிட்டீங்க, ரிசல்ட் வாங்கிட்டு போகணும், அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, அதையும் கொடுக்குறோம், எடுத்துகிட்டு போங்க. அவங்க இருக்கட்டும், நீங்கள் மட்டும் வாங்க சார் என்று நர்ஸ் சிவக்குமாரை அழைக்க, சிவக்குமார் யோசித்தபடி, இல்லையம்மா பில்லு வாங்கிட்டேனே, வேறு என்ன ரிசல்ட் இருக்குன்னு தெரியலையே, சரி நான் வரேன் என்று வேணியிடமும் சொக்கலிங்கம் மற்றும் நிர்மலாவிடமும் சொல்லிவிட்டு வேகமாக நர்ஸுடன் வளாகத்திற்குள்ளே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் தாண்டி உள்ளே நுழைய, அப்போது ஹாஸ்பிட்டல் வாசலில் ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் காரிலிருந்து இறங்கி வருகிறான். அப்போது அவனுடன் முருகனும் இறங்கி வருகிறான். வேகமாக வந்த ஜீவன் வெளியே வேணியுடன் சொக்கலிங்கமும் நிர்மலாவும் இருப்பதை பார்த்து அருகே வருகிறான். அதற்குள் முருகன் ஜீவனிடம், அண்ணே நீங்கள் பேசிட்டுருங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், ஒரு முக்கியமான வேலை. சரி என்ற தலையாட்டி விட்டு வேணியிடம் வருகிறான் ஜீவன். அத்தை வேணிக்கு என்னாச்சு? ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நேற்று அப்பா கிட்டே சொன்னீங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு வேறு சொன்னீங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நிர்மலா ஜீவனிடம், அதான் நேற்றே அப்பா கிட்டே சொன்னேனேப்பா, சாதாரண ஃபுட் பாய்சன்னு. நிர்மலா ஜீவனிடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் கூட மனதிற்குள் ஒரு பதபதைப்புடன் சிவக்குமார் போன அறையை கண்ணால் பார்த்து கொண்டே பேசி கொண்டிருக்கிறாள். ஒருவேளை திடீரென்று சிவக்குமார் வந்துவிட்டால் ஜீவன் அவனிடம் வந்து ஏதாவது பிரச்சனை செய்து விடுவானோ என்று பயந்து கொண்டு பதில் சொல்கிறாள். உள்ளே சென்ற முருகன் சிவக்குமாருடன் சென்ற நர்ஸ் புவனேஸ்வரிக்கு உடனே ஃபோன் செய்கிறான். நர்ஸ் முருகன் ஃபோனை பார்த்து எடுக்காமல் அதை உடனடியாக தவிர்க்கிறாள். மறுபடி முருகன் ஃபோனை அடிக்கிறான். அப்போதும் நர்ஸ் ஃபோனை எடுக்கவில்லை. முருகன் நேராக ரிசப்ஷனிடம் வந்து அங்கிருக்கும் பெண்ணிடம், புவனேஸ்வரி இன்றைக்கி வேலைக்கு வரலையாமா என்று கேட்க, அங்கே இருந்த பெண், இல்லை அவங்க டியூட்டி முடிஞ்சு போயிட்டாங்க என்று சொல்லிவிட்டு வேறொரு ஃபோனை அட்டென்ட் செய்ய ஆரம்பிக்கிறாள். இல்லையம்மா, அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் ஃபோன் செஞ்சேனே, என் ஃபோனை அந்த பொண்ணு தானே எடுத்துச்சு, அது சொன்னதுக்கு அப்புறம் தானே நானே இங்கே வந்தேன். அப்போ தான் சார் அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவங்க இருந்தாங்க, இப்போ அவங்க டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க சார். மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்கல்ல அந்த பொண்ணு வேணி, அவங்க அப்பா, அவங்க அம்மா கூட ஒருத்தர் இருந்தார்ல சௌபா, உயரமாக இருந்திருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்களே சார். நீங்கள் சொல்கிற வேணியவே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி சார் அந்த பொண்ணு கூட வந்த ஆளையெல்லாம் எனக்கு தெரியும்? என்னுடைய வேலை லெட்ஜரில் என்ட்ரி பண்ணுறது, ரூம் நம்பர் சொல்லி வர்ற கஸ்டமர்ஸை அனுப்பி வைக்கிறது, ஓகேவா? வேறு டீட்டெயில் எதுவும் எனக்கு தெரியாது சார் என்று சொல்லிவிட குழப்பமடைந்த முருகன், அரை மணி நேரத்துக்கு முன்பு இங்கே வேணியுடன் சிவக்குமார் இருப்பது புவனேஸ்வரியிடம் ஃபோன் போட்டு தெரிந்து கொண்ட பிறகுதான் ஜீவனை உடனடியாக அழைத்து வந்தான்.
அதற்குள் புவனேஸ்வரி டியூட்டி முடிந்து வெளியே போயிருக்க முடியாது என்று அவனது உள்மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதே சமயம் சிவக்குமாரை உள்ளே ஒரு அறையில் அமர வைத்துவிட்டு நர்ஸ் புவனேஸ்வரி கடகடவென ஹாஸ்பிட்டல் மாடிப்படி வழியே முதல் மாடி சென்று வெளியே வாசலில் நடப்பதை கவனிக்க ஆரம்பிக்கிறாள். ஜீவன் சொக்கலிங்கத்திடம் வேணியின் உடல்நிலை பற்றி விசாரித்துவிட்டு மெல்ல வேணியின் அருகே வருகிறான். வேணியை பெயரளவிற்கு ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு அவனை பார்த்து கொண்டிருக்கிறாள். என்னாச்சுங்க, பார்த்து சாப்பிடக்கூடாதா? ஒத்துக்காத ஃபுட்டெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க? அவாய்ட் பண்ணுங்க. நேற்று அப்பாவும் நானும் உங்களை பார்க்க வர்றதுக்காக இருந்தோம். மாமா தான் விசிட்டிங் அவர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லைங்க. அதான் காலையிலே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். உடனே எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் நேற்றே வந்திருப்பேன் என்று சொல்லியபடியே சொக்கலிங்கத்திடம் திரும்பி, மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஹாஸ்பிட்டல் பில்லு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நானே இப்போ கட்டிட்டு போயிடுறேன். இல்லை மாப்பிள்ள, பில்லெல்லாம் கட்டியாச்சு என்று நிர்மலா உடனே கூற, ஏன் மாமா அவசரப்பட்டு கட்டினீங்க? நான் தான் வர்றேன்னு சொன்னேனே. சரி, பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள், அந்த பணத்தையாவது நான் கொடுத்துட்றேன். மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, இதுக்கப்புறம் என்னை தனியாக பிரித்து பார்க்காதீங்க. வேணிக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எனக்கும் பிரச்சனை தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மாமா. அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய பிரச்சனையாக தான் நான் நினச்சிக்குவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. தயவுசெய்து இனிமேல் உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்காதீங்க. வேணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வாரத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் வச்சுக்கலான்னு அப்பா சொல்லியிருக்காரு. வேணிக்கு உடம்பு சரியான உடனே சொல்லி அனுப்புங்க மாமா, நான் வர்றேன். அத்தை, நான் வர்றேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன். சரி வாங்க, கார்லேயே போய் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்கள் போயிடுறோம். நிர்மலா படபடப்புடன் சொல்ல, சரி நான் போயிட்டு அப்பாவோட நாளைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு தடவை பார்க்குறேன் மாமா. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கடை கட்டி விட்டுருக்கோம்ல மாமா, அதில் வந்து ஒரு பெரிய கடையாக பார்த்து நீங்கள் ஏதாவது கடை வைக்கணும்னா சொல்லுங்கள், நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம். நான் கடை வச்சு தரேன் மாமா. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த இனிப்பு கடையில் மேனேஜராக மட்டும்தானே இருந்தீங்க. இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்க போகிறீங்க, முடிவு பண்ணிக்கங்க. நான் வர்றேன் என்றபடி, டேய் முருகா வாடப்பலாம் என்று காரை எடுத்துக்கொண்டு வேணியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்புகிறான். முருகனுக்கு அவன் மனதில் இருக்கும் சந்தேகம் அவனை விட்டு போகவில்லை. சிவக்குமார் நீலவேணியின் அருகே இருப்பதாக அந்த நர்ஸ் புவனேஸ்வரி சற்று நேரத்துக்கு முன் நம்மிடம் சொன்னாளே, இப்போது இருவரையும் காணோமே, என்ன ஆனார்கள் என்று யோசித்து கொண்டு அங்குமங்கும் பார்த்தபடி அவனும் காரில் ஏறி கிளம்பினான். இவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் மேலே இருந்து பார்த்தபடி புவனேஸ்வரி படபடவென்று வெளியே வந்தால், சிவக்குமாரிடம் வந்து, தப்பாக நினச்சிக்காதீங்க சார், உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டேன் போல இருக்கு, ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்தாங்க நீங்கள் பணம் கட்டின ரிசிப்ட் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு என்று கொடுக்க, சிவக்குமார் ஒன்றும் புரியாமல், தேங்க்யூ மேடம், நான் வரேன் என்று யோசித்தபடியே வெளியே வர, உடனே நர்ஸ் புவனேஸ்வரி அவசரமாக தனது மொபைலில் இருந்து ஒரு நம்பருக்கு தொடர்பு கொண்டாள். மறுமுனையில் மாணிக்கம் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷ் ஃபோனை எடுத்தான். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டால், மாணிக்கம் இனிப்பு கடை பரபரப்பான சூழலில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்க, கேஷியர் தினேஷின் ஃபோன் ரிங்காகி கொண்டிருப்பது. அப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து புவனேஸ்வரி நர்ஸ் அடித்த ஃபோனை மறுமுனையில் கேஷியர் தினேஷ் எடுத்தபடி, சொல்லுங்கள் புவனேஸ்வரி. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் சார். நீலவேணியை டிஸ்சார்ஜ் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். அப்போவும் ஹாலில் இருந்து வெளியில் அனுப்பிட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்துதான் அவங்கள நான் வீட்டுக்கு கிளப்பி அனுப்பியிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஜீவனோட கார் வாசலில் வந்து நிற்கிறத பார்த்துட்டேன். அந்த ஜீவன் கூடவே இருக்கிற முருகன் என் ஃபோன் நம்பரை வாங்கி ஏற்கனவே வச்சுருந்தார். அதான் சார், அவங்க அண்ணி அட்மிட் பண்ண அப்போவே என் நம்பர் அவர்கிட்ட இருந்திருக்கு போல் இருக்கு. நான் தெரியாதனமாக நம்பர் கொடுத்துட்டேன்.
இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஸ்வீட் ஸ்டால் ஓனர் சிவக்குமார் இருக்கிறாரான்னு கேட்டார். எனக்கு சடனாக யாருன்னு தெரியாமல் ஆமாம் இங்கே தான் இருக்காருன்னு வேற சொல்லிட்டேன். நாங்கள் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம், வந்து நேர்லேயே பேசிக்கிறோன்னு சொல்லிட்டாரு. சொன்ன 10 நிமிஷத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் சார் சிவக்குமார் சாரை வந்து வேணி ரிசல்ட் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவரை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் பாதுகாப்பாக ஒரு ரூம்லேயே உட்கார வச்சிட்டேன். அப்போது அந்த முருகன் எனக்கு ஒரு 3-4 தடவை ட்ரை பண்ணார். நான் ஃபோனை எடுக்கவே இல்லை சார். ரிசப்ஷன்லேயும் நான் முன்கூட்டியே சொல்லி வச்சுருந்தேன். அதே போல் ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணுக்கிட்டேயும் முருகன் என்னையும் சிவக்குமார் சாரையும் 2-3 தடவை விசாரித்தார். ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார்னு சொல்லிட்டா. அவள் உடனே எனக்கு கால் பண்ணி கேர்ஃபுல்லாக இருந்துக்கடின்னு சொல்லிட்டா. நான் மாடியிலிருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஜீவன் வெளியில் முதல்ல வேணிக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தவர் அப்புறம் சொக்கலிங்கத்துக்கிட்டையும் அவங்க மனைவி நிர்மலாக்கிட்டையும் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் சார் நான் சிவக்குமார் சாரை வெளியில் அனுப்பியிருக்கேன். எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது சார். புவனேஸ்வரி நர்ஸு சொல்லும் பொழுது மறுமுனையில் கேஷியர் தினேஷ், பயப்படாதீங்க புவனேஸ்வரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எங்கள் முதலாளி ஃபேமிலிக்கு உண்மையிலேயே உதவி பண்ணியிருக்கீங்க. எங்கள் முதலாளி மனைவி ஆனந்தியும் முதலாளி அம்மா பரிமளா ஆண்டியும் ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க. அவங்க குடும்பத்துக்கு எதுவும் கெடுதல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போது நீங்களும் நானும் ஒரு சின்னதாக ஒரு உதவியை செஞ்சுருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார், நானும் உங்கள் முதலாளி மனைவியை பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப தங்கமானவங்க தான். அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. புவனேஸ்வரி நர்ஸ் ஃபோனை வைத்துவிட்டு வெளியே மறுபடியும் பார்க்க சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம் ஏதோ பேசி கொண்டிருந்தான். சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம், மாமா ஏதோ ஒரு ரிசல்ட்டு தரேன்னு ரொம்ப நேரம் அந்த பொண்ணு என்னை உள்ளே உட்கார வச்சுட்டு சாதாரணமாக நம்ம பில் கட்டின பணத்தோட அந்த ஜெராக்ஸை மட்டும் தான் கொடுத்து அனுப்பியிருப்பாருங்க என்று காட்டினான். பரவாயில்ல சிவா, நீ இவ்வளோ நேரம் கழித்து வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன் என்னாச்சு மாமா? அதான் அந்த ஜீவன் இப்போ தான் வந்துட்டு போனார். ஓ, உங்கள் மருமகனா என்று சிவக்குமார் சொல்லும் பொழுது நிர்மலா முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொள்ள நீலவேணி அங்கிருந்தபடியே அவனை முறைத்து பார்த்தாள். சரி மாமா, நான் நம்ம கார்லேயே உங்கள் 3 பேரையுமே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேனே. 3 நாளாச்சு நான் கடப்பக்கம் வேற போய் என்று கூற நிர்மலாவும் சொக்கலிங்கமும் காரில் ஏற நீலவேணி மெதுவாக காரில் ஏறி முன் சீட்டில் அமர்கிறாள். கார் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்து போவதையும் அங்கிருந்தபடியே புவனேஸ்வரி பார்க்கிறாள். அதே சமயம் கேஷியர் தினேஷ் ஆனந்தியிடம் ஃபோன் செய்கிறான். திருமகள் தேடி வருவாள். பகுதி 8. திருமகள் தேடி வந்தாள். பகுதி 8. ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இருந்து ஒரு ஓரமாக நர்ஸ் புவனேஸ்வரி சிவக்குமார் மற்றும் சொக்கலிங்கத்தையும் வேணியையும் நிர்மலாவையும் கவனித்தபடி அங்கிருந்து மாணிக்கம் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷுக்கு மொத்தமாக தகவல் அளிக்கிறாள். அது மட்டுமல்லாமல் ராஜாங்கத்தின் மகன் நீலவேணியை திருமணம் செய்து கொள்வதாக இருக்கும் ஜீவன் காரில் வருவதை அறிந்து சிவக்குமாரை அவனுக்கு தெரியாமல் சிறிது நேரம் ஒரு அறையில் அமர வைக்கிறாள். பிறகு ஜீவன் சொக்கலிங்கத்திடமும் நிர்மலாவிடமும் தைரியமும் ஆறுதலும் சொல்லிவிட்டு கிளம்பியவுடன் சிவக்குமாரிடம் புவனேஸ்வரி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து விட்டதாகவும் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் பாக்கி இருப்பதாகவும் கூறி கொடுத்து அனுப்புகிறாள். வெளியே வந்த சிவக்குமார் மற்றும் சொக்கலிங்கம் பேசுவதையும் பிறகு அவர்கள் காரில் ஏறி கிளம்புவதையும் புவனேஸ்வரி பார்த்து கொண்டிருக்கிறாள். அதையும் கேஷியர் தினேஷுக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் அளித்த வண்ணம் இருக்கிறாள். அதைத் தொடர்ந்து கேஷியர் தினேஷ் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து முதலாளி மனைவி ஆனந்திக்கு ஃபோன் செய்கிறான். ஆனந்தி ஃபோன் எடுக்கிறாள். புவனேஸ்வரி தன்னிடம் கூறியதை அனைத்தையும் ஆனந்திக்கு ஒன்று விடாமல் மனப்பாடம் செய்தது போல் ஒப்புவிக்கிறான் கேஷியர் தினேஷ். ஆனந்தி தனது ஃபோனை ஸ்பீக்கரை ஆன் செய்து பேசிக்கொண்டிருக்க அவளது அத்தை பரிமளம், தாய் வேதவல்லி மற்றும் பாட்டி ராசம்மா, அது மட்டுமன்றி ஆனந்தியின் குழந்தைகள் திருமூர்த்தி மற்றும் சிவாங்கியும் உடனிருந்து அவைகளை ஒன்றுவிடாமல் கேட்கிறார்கள். கேஷியர் தினேஷ் சொல்லி முடித்ததும் ஆனந்தியின் முகம் கலவரம் அடைகிறது. ஆளாளுக்கு அவரவர்கள் மனநிலைக்கு ஏற்ப யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் சிவக்குமார்
காரில் பைபாஸ் சாலையை பிடித்து சென்று கொண்டிருக்க சொக்கலிங்கம் வேறொரு கனவில் மிதந்தார். அதற்கு முக்கிய காரணம், ஜீவன் ஹாஸ்பிட்டல் வாசலில், நான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுக்கப்புறம் என்னை தனியாக பிரித்து பார்க்காதீங்க. வேணிக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எனக்கும் பிரச்சனை தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மாமா. அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை என்னோட பிரச்சனையாக நான் எடுத்துக்குவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தயவு செய்து இனிமேல் உங்கள் பிரச்சனை என் பிரச்சனைன்னு தனியாக பிரித்து பார்க்காதீங்க. வேணியை எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சு. இந்த வாரத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் வச்சுக்கலான்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம கடை கட்டி விட்டுருக்கோம்ல, அதில் ஒரு பெரிய கடையை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு கடை வைக்கணும்னா சொல்லுங்கள், அதுக்கு ஏற்பாடு பண்ணி விடுவோம். நான் கடை வச்சு தரேன். நீங்கள் அதுக்கு முன்னால் இனிப்பு கடையில் மேனேஜராக மட்டும்தான் இருந்தீங்க. இப்போது நீங்கள் முதலாளியாக போகிறீங்க, முடிவு பண்ணிக்கிங்க என்று ஜீவன் சொல்லிவிட்டு போனதும் சொக்கலிங்கத்திற்கு அவன் கடைசியாக சொன்ன மாணிக்கம் இனிப்பு கடையில் மேனேஜராக மட்டும்தான் இருந்தீங்க, இப்போது நீங்கள் முதலாளியாக போகிறீங்க, முடிவு பண்ணிக்கோங்க என்ற அந்த வரிகள் சொக்கலிங்கத்திற்கு மிகவும் பிடித்து போயிற்று. அவரும் அதைத்தானே எதிர்பார்த்தார். அது மட்டுமல்ல, மாணிக்கம் இனிப்பு கடையும் எனக்கு சொந்தமாக வேண்டும். அதே நேரம் இறந்து போன சிவலிங்கத்தையும் நான் பழிவாங்க வேண்டும். அதற்கு காரணமான எனது மாமா மாணிக்கம் பெருமாள் குடும்பத்திற்கு முன்னிலையில் நான் லட்சாதிபதியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு இந்த ஜீவன் சரியான ஆளாக இருப்பான் என்று சொக்கலிங்கம் முடிவு செய்தார். நீலவேணி கார் ஓட்டிக்கொண்டிருந்த சிவக்குமாரின் முகத்தை அவ்வப்போது பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த சிவக்குமார் காரின் பின் சீட்டில் கனவு கண்டிருந்த சொக்கலிங்கத்தின் கனவை கலைப்பது போல, என்னமாமா ஒன்றுமே பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க? உடனே நிர்மலா, அவரை விடுங்க தம்பி, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பாவம். 3 நாளாக வீட்டுக்கும் போகாமல் கடைக்கும் போகாமல் கூடவே இருந்து எவ்வளவு பொறுப்பாக பார்த்துக்கிட்டீங்க. உங்களை மாதிரி அவளுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிற ஒரு ஆள் வேறு யார் கிடைக்க போகிறா? அதைத்தான் தம்பி உங்கள் மாமாவை நினச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் என்ற நிர்மலா சொக்கலிங்கத்திடம் திரும்பி, அதானங்க நினச்சிட்டு வரீங்க? இல்லை வேறு ஏதாவது உங்கள் மனசில் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கா? வேறு சிந்தனை உங்கள் மனசில் ஓடினா இப்போவே சிந்தனையை மூட்டை கட்டி தூக்கி போடு. உங்கள் சிந்தனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொக்கலிங்கத்தின் காதருகே வந்து, அந்த ஜீவன் உங்ககிட்ட கடை வச்சு தரேன்னு சொன்னதுலேருந்து உங்கள் முகமே மாறி இருக்கு. நான் அதை கவனிச்சிட்டு தான் வரேன். அந்த நினப்பு இருந்தால் உடனே அழிச்சிடுங்க, என்ன புரியுதா என்றதும் சொக்கலிங்கம் திடுக்கிட்டபடி நிர்மலாவை திரும்பி பார்த்தார். என்னத்த கடை அது இதுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க என்று சிவக்குமார் கேட்க, அது ஒன்றும் இல்லை தம்பி, கடைக்கு போகாமலையும் வீட்டுக்கு போகாமையும் நம்ம கூடவே இந்த தம்பி இருக்குதே அப்படின்னு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் என்னத்த, அப்பா இருந்திருந்தாலும் இதைத்தானே செஞ்சிருப்பாரு என்று சொல்லும் பொழுது சொக்கலிங்கத்தின் முகம் மாற்றமடைந்தது. சிவலிங்கம் இருந்திருந்தால் சொக்கலிங்கம் இன்னும் கடையில் பழைய வயதான மேனேஜராகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது அந்த நிலையில் கூட இல்லை என்பது வேறொரு விஷயம். ஆனாலும் கூட சொக்கலிங்கம் என்ற ஒரு பெயர் அவருக்குள் அடங்கியிருந்த பழைய கோபத்தீயை மூட்டிவிட்டது போல் உணர்ந்தார். சிவலிங்கம் என்ற பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் சிவலிங்கம் மட்டுமல்லாமல் தனது மாமா மாணிக்கம் பெருமாள் குடும்பத்தையும் சேர்த்தே அவருக்கு எதிராக மிக அநியாயமாக செயல்பட்டார்கள் என்பது போன்றே சொக்கலிங்கத்துக்கு எப்போதும் தோன்றும். அப்போதெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் நாம் இவர்களுக்கு இணையாக, அதாவது சிவலிங்கம் குடும்பத்திற்கு இணையாக வர வேண்டும் என்பது லட்சியமாக கொண்டிருந்தார். இப்போது அந்த லட்சியம் தனது மகள் மூலமாக, அந்த ஜீவன் மூலமாகத்தான் நடக்கும் என்பதை உறுதியாக நம்பியிருந்தார் சொக்கலிங்கம். அதே நேரத்தில் தனது குடும்ப பகையை எளிதில் தீர்த்து கொள்ள முடியும் என்பதையும் திட்டவட்டமாக நம்பினார். ஒருபுறம் ஜீவனது கார் தனது வீட்டிற்கு முன்னே வந்து நின்றது. இவர்களை பார்த்தவுடன் ராஜாங்கம், டேய் எங்கடா போனேன்? நான் ஃபோன் போட்டேனே, நீ எடுக்கவே இல்லையே. இல்லைப்பா, கொஞ்சம் அவசரமாக வெளியில் போயிட்டேன். என்னடா காலையிலே ஹாஸ்பிட்டல் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம்னு நேற்று சொன்னேனே, மறந்துட்டியா? அவங்க என்னடா நினைப்பாங்க? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அந்த வீட்டில் இருந்து ஒருத்தராவது வந்து பார்த்தாங்களா, நினைப்பாங்களா இல்லையா? சரி சரி கிளம்பு, நாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்று ராஜாங்கம் தனது மகனிடம் கூற, அதற்குள் ராஜாங்கத்தின் மனைவி முத்துலட்சுமி சிரித்தபடியே தனது கணவனிடம், ஏங்க
அவன் இவ்வளவு நேரத்துக்குள்ளே போய் அந்த பொண்ணை பார்க்காம இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னடி சொல்கிற? அவனையே கேளுங்க. அவன் காலையிலே கிளம்பி போய் அந்த வேணியை ஹாஸ்பிட்டல்லே போய் பார்க்கலன்னு என்கிட்ட சொல்லுங்கள். டேய், என்னடா சொல்கிற உங்கள் அம்மா? நீ காலையில் சைட்டுக்கு கடை கட்டிகிட்டு இருக்க சைட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புனேன். இந்த கேப்பில் எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த? ஜீவன் பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டிருந்தான். டேய் சொல்லுடா, போய் பார்த்துட்டு வந்தியா இல்லையா? பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லு. எனக்கு ஒரு வேலை மிச்சம். அதற்குள் கூட இருந்த முருகன் அவசரமாக, பெரியப்பா, அண்ணனும் நானும் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் அண்ணியை பார்த்துட்டு வர்றோம். அப்படியா? ரொம்ப நல்லதாக போச்சு. அப்புறம் வேறு யாராவது அங்கே இருந்தாங்களா என்று ராஜாங்கம் சூசகமாக கேட்க, இல்லைப்பா, அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. டேய், சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. என்னடா நீ இப்படி பண்ணிட்டிய? பரவாயில்ல விடுங்க. அவன் கட்டிக்க போகிற பொண்ணை அவன் பார்க்க போனான். உங்களுக்கு என்ன, இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகள் தானே, பார்த்துக்கலாம் விடுங்க. அம்மா சமாளித்தபடி சொல்ல, நீ சொல்கிறது சரிதான். யாரோ ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தால் சரிதான். சரி போய் சாப்பிடு. நான் ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சமீப காலமாக உள்ளூரிலேயே ஒரு ரைஸ் மில் வைத்து சொந்தமாக நடத்தி வருகிறார் ராஜாங்கம். அதனால் உள்ளூரில் ராஜாங்கத்துக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ராஜாங்கம் ரைஸ் மில் மற்றும் வியாபாரிகள் சங்கம், அது மட்டுமல்லாமல் பஞ்சாயத்து யூனியன் போன்ற பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள் கூடும் இடங்களிலெல்லாம் தன்னை அடிக்கடி முன்னிறுத்திக் கொள்வார். ரைஸ் மில்லை ஒட்டினார் போல ஓரிடத்தில் ஒரு மீட்டிங் பகுதியாக ஏற்பாடு செய்திருந்தார். அங்கே போகும்பொழுது தனது நண்பர்களுடன் விவாதிப்பது ராஜாங்கத்தின் வழக்கம். அதே இடத்தில் ஜீவனும் அவனது நண்பர்களுடன் சில சமயங்களில் தண்ணீர் பார்ட்டியுடன் விவாதிப்பது வழக்கம். இப்போது ஏதோ ஒரு மீட்டிங் போல இருக்கிறது. அதனால்தான் ராஜாங்கம் காலை நேரத்தில் ரைஸ் மில் சென்று வருவதாக கூறி போய்கொண்டிருக்கிறார் என்பது ஜீவன் மட்டுமல்லாமல் ராஜாங்கத்தின் மனைவிக்கும் நன்கு தெரியும். இப்போது புதிதாக வரிசையாக கடை தெருவில் கடை கட்டிவிடும் அந்த இடத்தில் ராஜாங்கத்திற்கும் நல்ல சிவத்திற்கும் உள்ள பிரச்சனை தேவையில்லாத புதிய தலைவலியை சமீப காலமாக அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்று விட்டதால் ராஜாங்கம் இதை எப்படி தீர்ப்பது என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டார். அதனால் ஊரில் நல்ல சிவத்திற்கும் தனக்கும் தெரிந்த சில பெரிய மனிதர்களை வைத்து மறைமுக பஞ்சாயத்து பஞ்சாயத்தை கூட்டலாம் என்ற சிந்தனையில் சொக்கலிங்கம் வீட்டு வாசல் சிவகுமார் நீலவேணியை இறக்கிவிட சொக்கலிங்கமும் நிர்மலாவுக்குள்ளே சென்ற சூழலில் வீட்டுக்குள் சென்ற சூழலில் மட்டும் வேணி மட்டும் சிவகுமாரின் காரில் மறையும் வரை மெதுவாக நின்று பார்த்துவிட்டு பிறகு உள்ளே நுழைந்தாள். அவளது முகத்தில் அமைதி தவழ்ந்தது. பரிமளத்தின் வீட்டில் கேஷியர் தினேஷ் ஆனந்தியிடம் பேசிய வார்த்தைகள் எல்லோருக்கும் இடையே கலவரத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதை கலைப்பதற்காக ராசம்மா பாட்டி ஆனந்தியிடம், ஆனந்தி, எனக்கு ஏதாவது வரட்டி மாதிரி வச்சு தெரியா? வரட்டி என்பது இப்போது வழக்கத்தில் உள்ள பிளாக் டீ தான். ஆனந்தி மெதுவாக எழுந்து அடுப்படிக்கு சென்றாள். மனம் முழுக்க அனலாக வெந்து கொண்டிருந்தது. வேணியை வீட்டில் இறக்கிவிட்டதும் சிவகுமார் காரில் கிளம்பியவன் நேராக வீட்டிற்கு கிளம்புவதா அல்லது கடைக்கு கிளம்புவதா என்ற குழப்பத்தில் வண்டியை செலுத்தினான். திருமகள் தேடி வருவாள். பகுதி 9. திருமகள் தேடி வந்தால் பகுதி 9. சிவகுமார் ஹாஸ்பிட்டலில் இருந்து அழைத்து வந்து நீலவேணியை அவளது வீட்டில் இறக்கிவிட்டு காரில் செல்கிறான். வேணி அவன் போவதையே இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள். சொக்கலிங்கம் வீட்டிற்குள்ளே சென்றவர் சிவகுமார் பற்றிய எந்த நிலையும் இல்லாமல் அவனது தந்தை சிவலிங்கத்தை பற்றிய கோபத்தில் இன்னமும் இருந்தார். அதனால் தனக்கு ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் பெரிய அளவில் உதவி செய்வான் என்ற உள்மனம் அவருக்கு ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதே சமயம் அதே வீட்டில் நிர்மலா தனது மனதில் ஆனந்தியை எப்படியாவது கலட்டிவிட்டு தனது மகளை மாணிக்கம் இனிப்பு கடையின் உரிமையாளராக நேரடியாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாள். ஆனால் நீலவேணிக்கு மாணிக்கம் இனிப்பு கடையின் உரிமையாளராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு பெரிதாக இல்லை. சிவகுமாரின் 2வது மனைவியாகவாவது நாம் ஆக வேண்டும் என்ற ஆசையில் என்ன திட்டம் தீட்டுவது என்ற குழப்பத்தில் இருந்தாள். ஒரே வீட்டில் 3 பேரும் 3 வகையான சிந்தனையில் இருந்த அதே வேளையில்
சிவக்குமார் காரில் போய்க் கொண்டிருந்தான். அவன் மனதில் தனது வீட்டிற்கு கிளம்புவதா அல்லது கடைக்கு கிளம்புவதா என்ற குழப்பத்தில் வண்டியை செலுத்தினான். அதை தவிர பலவிதமான எண்ண ஓட்டங்கள் அவனுக்குள் வந்து அலைமோதின. வேணியுடனும் ஆனந்தியுடனும் ஒரே நேரத்தில்தான் சிவக்குமார் பழக ஆரம்பித்தான். ஆனந்தி தனது சொந்த மாமன் மகள், வேணி சொக்கலிங்கத்தின் மகள். சொக்கலிங்கம் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் எந்தவிதமான உறவு முறையும் இல்லாதவர். இருந்தாலும் கூட அவரை சிவக்குமார் எப்பொழுதுமே மாமா என்றுதான் அழைத்து வந்தான். சிவக்குமாரின் தாய் மாமன், அதாவது ஆனந்தியின் அப்பா, அம்மாவின் உடன் பிறந்த சகோதரன். அப்போது உயிருடன் இருந்த காலத்தில் அவரை மாமா மாமா என்று சுற்றி வந்திருக்கிறான் இதே சிவக்குமார். தனது தந்தையும் தாய் மாமனும் ஒரே நேரத்தில் அகால மரணமடைய குடும்பமே மிகப்பெரிய கலவரத்தை சந்தித்தது. அந்த சூழலில் சிறுவனாக இருந்த சிவக்குமார் கடையில் வேலையில் இருந்த சொக்கலிங்கத்தை ஆரம்பத்தில் இருந்தே மேனேஜர் மாமா என்று அழைத்தான். காலப்போக்கில் மாமா என்று மட்டுமே கூப்பிட ஆரம்பித்தான். அவருடன் கடையில் வரவு செலவு கணக்கு பார்ப்பதும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு சிவக்குமார் அவ்வப்போது உதவிகள் செய்து வந்திருந்தான். அந்த சூழலில்தான் நிர்மலாவுக்கு இறந்து போன சிவலிங்கத்தை விட அவரது மகன் சிவக்குமாரை பிடித்திருந்தது. இவர்கள் இருவரையும் விட வேணிக்குத்தான் சிவக்குமாரை மிகவும் பிடிக்கும். கிட்டத்தட்ட இருவரும் ஒரே வயது. ஆனந்தியும் வேணியும் ஒரே வயது உடையவர்கள். வேணி எப்படியாவது சிவக்குமாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக இருந்தாள். ஆனால் பரிமளம் தனது அண்ணன் மகளை வீட்டுக்கு மருமகளாக்கி கொள்ள வேண்டும் என்று சிந்தனையில் வேணியை மெல்ல மெல்ல சிவக்குமாரிடம் இருந்து கலட்டிவிட்டாள். ஆனந்தி அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ முயற்சி செய்தும் சிவக்குமாரின் அன்பை பெற முடியவில்லை. இத்தனைக்கும் வேணியை விட ஆனந்தி சற்று கூடுதல் அழகு என்பதுதான் உண்மை. இருந்தாலும் எப்போதும் சிவக்குமாரையே சுற்றி சுற்றி பழகி வருவதால் தூரத்தில் இருக்கும் வேணி மீது அவனுக்கு சற்று பிடிப்பும் அதிகமாக ஏற்பட்டது என்பதுதான் அங்கே கசப்பான உண்மையாயிற்று. ஒரு நாளைக்கு 2 முறையாவது கடைக்கு வந்து தந்தையை பார்க்கிற சாக்கில் சிவக்குமாரை பார்ப்பது நீலவேணியின் வழக்கமாக இருந்தது. ஆனந்தி அதை மெல்ல பரிமளத்திடம் சொல்லி வைத்து வேணி வருவதை எப்படி நிறுத்துவது என்று குழப்பத்தில் இருந்தால், திடீரென பரிமளம் சொக்கலிங்கத்தை மேனேஜர் வேலையை விட்டு தூக்கியதால் முதலில் அதிர்ச்சியடைந்தது சிவக்குமார்தான். ஆனந்தியின் திட்டம் பலித்துவிட்டது. அடுத்த காயை பரிமளத்தின் மூலமாக ஆனந்தி நகர்த்தினாள். அதுவும் ஈஸியாக ஆனந்திக்கு ஒர்க் அவுட் ஆனது. சொக்கலிங்கத்தை வேலையை விட்ட நிறுத்திய கையோடு அதே கணக்கு வழக்கு பார்க்கும் வேலையை ஆனந்திக்கு பரிமளம் ஏற்பாடு செய்து அமர்த்தினாள். பரிமளத்திற்கு தனது அண்ணன் மகளை வளர்த்ததோடு இல்லாமல் படிக்க வைத்து தன்னுடனேயே மருமகளாக்கி கொள்ளும் எண்ணத்தால் மாணிக்கம் இனிப்பு கிடைக்கும் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் கொடுக்க ஆரம்பித்தாள். இதனால் வேணி ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவள் மறுபடியும் கடைக்கு வந்து சிவக்குமாரை அவ்வப்போது பார்த்துவிட்டு சென்றதோடு அல்லாமல் தன்னை கல்லூரி வரை டிராப் பண்ண சொல்லியும் பஸ் ஸ்டாண்டு வரை டிராப் பண்ண சொல்லியும் பல முறை சிவக்குமாரிடம் கேட்டிருக்கிறாள். அவனும் அதை செய்திருக்கிறான். சிவக்குமாரும் நீலவேணியும் பழகுவதை ஆனந்தி நிறுத்த முடியாமல் அப்போதெல்லாம் தவிர்த்திருக்கிறாள். அதற்கும் பரிமளம் ஒரு முடிவு கட்டினாள். அந்த முடிவு என்பதுதான் ஆனந்திக்கும் சிவக்குமாருக்குமான உடனடி திருமணம். அதை செய்து வைத்து விட வேண்டியதுதான் என்ற முடிவெடுத்து சிவக்குமாரிடம் கேட்டு சிவக்குமார் பலமுறை மறுத்தும் கூட பரிமளம் மட்டும் விடாப்பிடியாக இருந்து ஆனந்தியுடன் திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆரம்பத்தில் சற்று ஒட்டாமல் இருந்த சிவக்குமார் ஆனந்தி சாதுரியத்தால் வேணியிடம் ஒட்டாமல் பார்த்து கொண்டாள். இந்த காலகட்டத்தில் மகன் திருமூர்த்தியும் மகள் சிவாங்கியும் பிறந்து விட்டார்கள். அதனால் குடும்பம் குதூகலித்தது. ஆனால் வேணி தன்னுடைய காதல் கல்யாணம் வரை போகாமல் காதலாகவே நின்று போய்விட்டதால் சிவக்குமார் மீதும் ஆனந்தி மீதும் கடும் கோபத்தில் இருந்தாள். சிவக்குமாரின் திருமணத்தின் போது கூட எவ்வளவோ சொக்கலிங்கம் கேட்டும் கூட திருமணத்திற்கு வராமலேயே நின்றுவிட்டாள். ஆனால் சொக்கலிங்கம் விடாமல்
நீலவேணிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார். வருகின்ற எல்லா மாப்பிள்ளையையும் நீலவேணி தட்டி கழித்தே வந்தாள். அப்போதுதான் சொக்கலிங்கம் மகளிடம் மெல்ல பேசி, உனக்கு நல்ல வசதியான இடத்தை திருமணம் செய்து வைக்கிறேன். நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் சிவக்குமாரை விட வசதிகளும் அந்தஸ்திலும் அழகிலும் மேம்பட்ட ஒருவனை உனக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று பல இடங்களில் சொல்லி வைத்து பிரயத்தனப்பட்டுதான் ஒரு ஜோதிடர் மூலமாக ராஜாங்கத்தின் மகன் ஜீவனை கண்டுபிடித்தார். நீலவேணியும் சிவக்குமாரின் மீதுள்ள நீடித்த கோபத்தால் அவனை பழிவாங்குவதாக எண்ணி ஒரு வழியாக ஜீவனை திருமணம் செய்து கொள்வதற்கு தந்தை சொக்கலிங்கத்திடம் ஒத்துக்கொண்டாள். ஒரு முறை சிவக்குமாரை ஓரிடத்தில் சந்தித்து, என்னை ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் தவிர்த்து ஆனந்தியை திருமணம் செய்து கொண்டாய் என்று கேட்டாள். அதனால்தான் உன் மீதுள்ள கோபத்தால் நான் ஜீவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் என்று விளக்கமாக கூறினாள். அப்போது சிவக்குமார் நீலவேணியிடம், எனது திருமணமே எனது விருப்பத்தால் நடக்கவில்லை என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். எனது அம்மாவின் விருப்பத்தின் பேரிலும் ஆனந்தியின் பிடிவாதத்தின் பேரிலும் தான் எனது திருமணம் நடந்தது என்று தனக்கு திருமணம் நடந்த சூழலை நீலவேணிக்கு விளக்கினான். அப்போது நீலவேணிக்கு ஜீவனுடன் திருமணம் நடக்க இருக்கிறது என்பதை சொல்லத்தான் சிவக்குமாரிடம் சென்றாள். ஆனால் சிவக்குமாருக்கு ஆனந்தியுடனான திருமணமே விருப்பத்தின் பேரில் நடக்கவில்லை என்ற காரணத்தை இத்தனை ஆண்டுகள் கழித்து தெரிந்து கொண்ட அவள் ஜீவனை திருமணம் செய்து கொள்வதில் உடனடி தயக்கம் ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரையை சாப்பிட்டு படுத்துவிட்டாள். இதை கண்டுபிடித்த அவளது தாய் நிர்மலா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு தான் சிவக்குமாரிடம் தகவலை தெரிவித்தாள். இப்போது நீலவேணிக்கு ஜீவனுடன் திருமணம் வேண்டாம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. சிவக்குமாருடன் தன்னை வாழ்வில் இணைத்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் வந்துவிட்டது. சிவக்குமாருக்கு தான் ஏன் நீலவேணியை திருமணம் செய்து கொள்ளாமல் ஆனந்தியை திருமணம் செய்து கொண்டோம் என்ற குழப்பமும் இந்த 2-3 நாட்களாக அவனிடம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஒருபுறம் நீலவேணிக்கு தன்னால் எந்த ஆபத்தும் இல்லை. அதே நேரம் ஆனந்திக்கு தன் மூலமாக 2 வாரிசுகள், அது மட்டுமன்றி சொந்த மாமன் மகள். பிரச்சனை எதுவானாலும் உடனுக்குடன் குடும்பம் கலவரப்பட்டு போய்விடும். இப்போது நாம் என்ன செய்வது என்ற மனநிலை சிவக்குமாருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதே நேரம் நீலவேணிக்கு ஜீவன் என்ற ஒருவன் மிக தீவிரமாக தனது மனைவியாகவே நீலவேணியை நினைத்து கொண்டிருக்கிறான். நீலவேணியுடன் நான் இருப்பதை கூட அவன் வெறுக்கிறான். அப்படியென்றால் நீலவேணிக்கு தன்னை விட ஜீவன்தான் மிக பொருத்தமாக இருப்பான் என்று அவனது உள்மனம் ஒருபுறம் சொல்லிக்கொண்டே இருந்தது. சிவக்குமார் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று தனது இனிப்பு கடையை நோக்கி சென்றான். கடையில் பின்புறம் சகல வசதிகளுடன் கூடிய வீடு போன்ற ஒரு அமைப்பு அங்கே இருந்தது. கடையில் வேலையாட்கள் இனிப்பு காரம் போடுவதற்கான ஒரு பெரிய சமையலறையும் மற்றும் வேலையாட்கள் தங்குவதற்கான 2-3 அறைகளோடு கூடிய ஒரு வீடு அங்கே இருந்தது. அது மட்டுமல்லாமல் முதலாளியான சிவக்குமாருக்கு தங்குவதற்கென சமயத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு அறையும் அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தது. தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் பரபரப்பான காலகட்டத்தில் மிகுந்த வாடிக்கையாளர்கள் இனிப்பு கடைக்கு வருகின்ற சூழலில் அவன் பெரும்பாலும் கடையிலேயே தங்கி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். அதனுடைய முன்பகுதியில்தான் விசாலமான மாணிக்கம் இனிப்பு கடை இயங்கி வந்தது. சிவக்குமார் கடைக்குள்ளே நுழையும் பொழுது வேலைக்காரர்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். முதலாளிக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அவரவர் தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். கேஷியர் தினேஷ் மட்டும் தனது பங்குக்கு முதலாளிக்கு வணக்கம் தெரிவித்ததோடு தற்காலிகமாக உடனே ஒரு கேஷ் கவுண்டரில் ஒருவனை உட்கார வைத்துவிட்டு சிவக்குமாரின் பின்னாடியே சென்றான். சார், ரொம்ப டயர்டாக இருக்கீங்க சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. முதலாளி உள்ளே சென்று குளித்துவிட்டு ஓய்வெடுப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வெளியே வந்தான். கேஷியர் வழக்கம் போல தனது மொபைலில் இருந்து ஃபோன் செய்தான். மறுமுனையில் ஆனந்தி ஃபோனை எடுத்தால் கடைக்கு முதலாளி வந்திருப்பதை தெரியப்படுத்தினான். ஆனந்தி மனம் சற்று லேசானது. ஆனால் அது அதிக நேரத்துக்கு நீடிக்கவில்லை.
திருமகள் தேடி வருவாள் பகுதி 10. திருமகள் தேடி வந்தாள் பகுதி 10. மாணிக்கம் இனிப்பு கடையில் இருந்து கேஷியர் தினேஷ் முதலாளி கடைக்கு வந்து விட்டதாக ஆனந்திக்கு தகவல் தெரிவிக்கிறான். ஆனந்தி நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். அப்போது வேறொரு ஃபோன் வருகிறது. ஆனந்தியின் நிம்மதி உடனடியாக சுக்கு நூறாகி போய்விடுகிறது. அந்த ஃபோனை அட்டன் செய்தவள் அதிர்ச்சியடைகிறாள். மறுமுனையில் ஃபோன் செய்தவன் தன்னை ஜீவன் என்று கூறி அறிமுகம் செய்து கொண்டு பேச ஆரம்பித்தான். ஜீவன் ஆனந்தியிடம், ஹலோ மேடம், என் பேர் ஜீவன், எப்படி இருக்கீங்க என்று பேச பேச ஆனந்தி சற்று தடுமாறி அவனுக்கு பதிலளித்தார். சொல்லுங்கள், யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? ஆனந்தி கேட்டாள். அப்போது மறுமுனையில் ஜீவன், மேடம், நான் தாங்க உங்கள் கடையில் மேனேஜராக இருந்தாரே சொக்கலிங்கம், அவரோட பொண்ணு வேணியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை, என் பேர் ஜீவன். சொல்லுங்கள் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேணி நல்ல பொண்ணு தான், கல்யாணம் பண்ணிக்கங்க. நல்லா படிச்சிருக்கா, அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா பாப்பா, நல்ல நாலேஜ் இருக்குது என்று ஆனந்தி சொல்லி கொண்டிருக்கும்போது பரிமளம் செய்கையால் யார் என்று கேட்க, வெயிட் பண்ண அப்புறமா சொல்கிறேன் என்பது போல ஆனந்தியும் பரிமளத்திற்கு செய்கையாலேயே பதில் சொல்லிக்கொண்டே தொடர்ச்சியாக ஜீவனிடம் ஃபோன் பேசி கொண்டே இருக்கிறாள். ஜீவன் ஆனந்தியிடம், மேடம், இப்போது சொக்கலிங்கம் பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தது உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியும் சார். அப்புறம் ஏன் மேடம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து பார்க்கல அந்த பொண்ணை? உங்கள் புருஷனை அனுப்பி பார்க்க சொல்லியிருக்கீங்க என்று ஜீவன் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்து விட்டான். ஆனந்தி சற்று தடுமாறியவளாக பதில் சொன்னாள். சார், இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரரு, நான், அந்த வேணி எல்லாருமே ஒன்றா படித்தவங்க சார், ஒன்றாவே வளர்ந்தோம். மனசு கேட்காம போயிருக்கார் சார், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்று ஆனந்தி ஜீவனுக்கு விளக்கம் தருகிறாள். அப்போது ஜீவன், எப்படியோ மேடம், நீங்கள் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வேண்டாம், விட்டுற சொல்லுங்கள், இல்லைன்னா விஷயம் விபரீதமாக போயிடும். நீங்கள் அவரோட பொண்டாட்டி மட்டும் இல்லை, அவருடைய மாமா பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு அத்தை பையன் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுற சொல்லுங்கள். என்னடா இவன் கல்யாணமே நடக்கலை, அதுக்கு முன்னாலேயே என் குடும்பம் உன் குடும்பம்னு சொந்தம் கொண்டாடுறேன்னு நினைக்கிறீங்களா மேடம்? நான் அப்படித்தான் மேடம். எனக்கு ஒரு பொருள் சொந்தம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படி யாராவது உரிமை கொண்டாட வந்தாங்கன்னா அவங்கள நான் எந்த எல்லைக்கு போயும் தடுப்பேன். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாண பத்திரிக்கை அனுப்புகிறேன், வந்து வாழ்த்துங்க. மறக்காமல் உங்கள் வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு வாங்க. நான் வைக்கிறேன் மேடம் என்று ஜீவன் ஃபோனை வைத்து விடுகிறான். ஆனந்தி ஃபோனை வைத்துவிட்டு சற்று நேரம் பேச்சில்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாள். பரிமளமும் வேதவல்லியும் மற்றும் பாட்டி ராசம்மா உட்பட அருகில் வந்தவர்கள், யாரும்மா ஃபோனில், யார், அந்த சொக்கலிங்கம்மா என்று பரிமளம் கேட்க, இல்லத்த, சொக்கலிங்கத்தோட வருங்கால மாப்பிள்ளை, பேர் ஜீவன் என்று கூற, அவனுக்கு எப்படிம்மா உன் ஃபோன் நம்பர் கிடைச்சிது? அத்தை, அவனுக்கு ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தான்னு விசாரிக்கிறதை விட இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறதா நல்லது. நான் நினச்ச மாதிரி இவன் சாதாரண ஆள் கிடையாது அத்தை. இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணி மேலே இவ்வளவு பிரியமாக இருக்கான். ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் இது. தேவையில்லாமல் சொக்கலிங்கத்தோட மகன் நீலவேணி இனிமே சிவக்குமாரோட வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது. அதை ஜீவனே அனுமதிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் புள்ள தேவையில்லாமல் அவளை பார்த்தாலே கூட அவன் சந்தேகப்படுற ஆளாக இருப்பான் போல தெரியுது. அதற்கு பரிமளம், நீ சொல்கிறது உண்மைதாம்மா. நாளைக்கே நீ சொல்கிற ஜீவனோட நீலவேணிக்கு கல்யாணம் நடந்தால் கூட நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா பழைய ஞாபகத்தில் உன் புருஷங்காரன் அவகிட்ட எதையாவது பேசி வச்சிட்டான்னா அவன் தேவையில்லாமல் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைய விடுவான் போல தெரியுது. அதனால தான் சொன்னேன், ஒரு வகையில் இது நமக்கு நல்லது தான்னு. நீ சொல்கிறது சரிதாம்மா. ஆனால் இந்த சிவா பையன் எங்கே போனானே தெரியலையே. அவர் நேராக ஸ்வீட் ஸ்டால் போயிட்டார் அத்தை என்று ஆனந்தி கூற, ராசம்மா அங்கிருந்தபடியே, பின்ன எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த பையன் அங்கே வருவான்? குத்தமுள்ள நெஞ்சு தானே குறுகு இருக்கும்.
அவனுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் நம்ம யார் முகத்துலேயும் முழிக்காமல் நேராக கடைக்குள்ளே போய் பூந்துட்டான். வரட்டும் வரட்டும், எத்தனை நாள் ஆனாலும் அந்த பையலை நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் ஊருக்கு போகிறதா இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கான் அந்த பையன்? அவங்க அம்மாக்காரி ஃபோனை போட்டு கிளம்பி வாடான்னு சொன்னாலே உடனே கிளம்பி வர முடியாட்டியும் கூட சொக்கலிங்கத்து மவளை வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமாவது அவன் ஏன் இந்த வீட்டுக்கு வரல? ஏன்னா நாம் செஞ்சது குத்தம்னு அவனுக்கே தெரியுது, அதான் வரமாட்டாங்கிறான் என்று ராசம்மா விளக்கமாக கூற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இங்கே வந்தாலும் அவர் உடனே குளிச்சுட்டு நேராக கடைக்கு தான் போவார். 2-3 நாள் ஆயிடுச்சுல்ல, அதான் அப்படியே கடைக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் என்று ஆனந்தி பாட்டிக்கு விளக்கம் கொடுக்க, அங்கிருந்த வேதவல்லியும் பரிமளமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ராசம்மா ஆனந்தியிடம் பேசி கொண்டிருந்தவள் திரும்பி பரிமளத்திடம், பாத்தியா உன் அண்ணன் பொண்ணை, உன் குடும்பத்துக்குள்ளே பழிபாவம் வராமல் எப்படி பாதுகாத்துட்ருக்கா பாரு. மாமனுக்கு ஒன்றுன்னா எப்படி பதறி போகிறா பாத்தியா? அதாம்மா ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கிறது. இதுவே பிரத்தியார் வீட்டில் பொண்ணு கட்டியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? சந்தி சிரித்து காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பா. என்னடி புள்ள பெற்று வளர்த்து வச்சிருக்கேன்னு பொட்டியை தூக்கிட்டு நேரம் போயிருந்திருப்பா என்று ராசம்மா ஆனந்திக்கு பரிந்து பேசி கொண்டிருக்க, பரிமளம் சிரித்து கொண்டு, அவள் என் அண்ணன் பொண்ணு இல்லை, ஏன் பொண்ணாயிட்டா, சும்மாவா? என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? என் அண்ணன் இருந்தால் அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் என் புருஷங்கிட்ட கூட நான் சொல்ல தயங்குற எல்லா விஷயத்தையும் என் மருமகிட்ட நான் சொல்கிறேன். அது எங்கள் அண்ணங்கிட்டேயே சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அதனால தான் அவளுக்கு ஒன்றுன்னா எனக்கு பதறி போகுது என்று பரிமளம் ஆனந்தியை பார்த்து கொண்டே சொல்ல, அப்போது வேதவல்லி பரிமளத்திடம், அதெல்லாம் சரிதான், புருஷனை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். பரிமளா, தும்பை விட்டுட்டு அப்புறம் நாம் வாழை பிடிக்க முடியாது. உன் புருஷனை நீ கண்டிக்கலைன்னா வேற ஒருத்தன் கண்டிப்பான். இப்போ பார்த்தல, வேற ஒருத்தன் ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டினதை. இது நடக்காமல் இருக்கணும்னா நீ உன் புருஷனை கண்டிக்கணும், கைக்குள்ளேயே வச்சுக்கணும், புரிஞ்சிக்க என்று ராசம்மா பெரிய நீண்ட பாடம் எடுத்தாள். வேதவல்லி ஆனந்தியிடம், பாட்டி சொல்கிறதை கேட்டுக்க, அவங்க சொல்கிறது தான் உண்மை. நீ உன் புருஷனை விட்டு கொடுக்கலாம், அது உன் சொந்த பிரச்சனை. ஆனால் உன் புருஷனை இன்னொருத்தி கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. அது தேவையில்லாமல் 2 குடும்பத்தையும் பாதிக்கும், தெரிஞ்சிக்க. அம்மா, இப்போ நான் என்ன தான் பண்ணணும் சொல்லு என்று வேதவல்லியிடம் ஆனந்தி சற்று கடுமையாகவே கேட்க, இப்போ உன் புருஷன் கடைக்கு வந்திருக்கான், இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு அவனை எதுவுமே கேட்காத. அம்மா குறுக்கிட்டு, நீ கேட்க சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா, நம்மக்கிட்ட தான் வாயாடுவா, அவள் புருஷங்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டா, நீ பாரு. அப்போது ராசம்மா பரிமளத்திடம் திரும்பி, இந்த பாரு பரிமளா, இந்த புள்ளையை விடு, இது சின்ன புள்ள, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. மாமா மாமான்னு அவன் பின்னாலேயே சுற்றி சுற்றி வந்தவ, அவன் பண்ணுறது தப்பா சரியான்னு கூட இவளுக்கு தெரியாது. இதுக்கு அப்புறமும் இவ இப்படி இருந்தான்னு வை, நீ விடாத, அவ்வளவுதான் நான் சொல்கிறது என்று ராசம்மா பரிமளத்திடம் பேச, சரிங்க அத்தை, இதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். அப்போது வாசலில் கார் வந்து நிற்க, எல்லோரும் கப் சிப் என்று சிறிது நேரம் அமைதியானார்கள். உள்ளே சிவகுமார் பரபரப்பாக நுழைந்தான். நுழைந்தவனை சிவாங்கி மகள் ஓடி வந்து காலை கட்டி பிடித்தாள். சிவாங்கியை தூக்கிய சிவகுமார் அவளுக்கு கன்னத்தில் முத்தமழை பொழிந்தான். ஆனந்தி கணவனிடம், ஏங்க கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட்லாம், 2-3 நாளாக ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல தெரியுது என்று சொன்னதும் குழந்தையை இறக்கி விட்டவன் பாத்ரூம் நோக்கி செல்ல, அங்கிருந்த பரிமளம், வேதவல்லி, ராசம்மா எல்லோரும் சிறிது நேரம் வாயடைத்து ஆனந்தியை பார்த்தார்கள். ராசம்மா வேதவல்லியிடம், என்னடி இவ இப்படி இருக்கா, இவ பேச்சை கேட்டுட்டு நாம் ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு தான் தொந்தரவு, நல்ல பொண்டாட்டிவன் பொண்ணு, இப்படி ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு அவன் பண்ணுற வேலையை பாரு என்று கிசுகிசுப்பாக தனது மகளிடம் ராசம்மா பேசி கொண்டிருக்கிறாள். பரிமளம் ஆனந்தியை ஒரு முறை முறைத்துவிட்டு சமையல் கட்டுக்குள்ளே சென்றாள். திருமகள் தேடி வருவாள். பகுதி 11.